சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். உங்களுடைய அழகான அன்பான ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்குள்ள நம்ம போகலாம். ஜபா, நம்ம மொத்தம் ஒரு 64 பேர் இல்லையா? நம்ம இளையோர்கள் அந்த அந்த மன்றத்துல இருந்து எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க 30 பேர். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது 30 பேர் இருக்காங்க. 30 பேர் இருக்காங்களா? சரி, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இன்றைய இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போறோம். இருந்தாலும் இளையோர்கள் இன்னைக்கு வந்து இளையோர் மன்றத்தின் துவக்க ஒரு விழாவாகவும் துவக்க ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கிறதுனால அவங்க தான் நம்மளுக்கு பிரைம். இளையோர் 30 பேர் இருக்காங்க. அதுல நாங்க 2 செக்மெண்டா நம்ம பாக்குறோம். ஒண்ணு வந்து கல்லூரி மாணவ மாணவியர், இன்னொரு செக்மெண்ட் வந்து இளையவர்கள், யங் பீப்புள். அதாவது கொஞ்சம் கல்லூரி முடித்து விட்டு சில காலங்கள் பணிபுரிந்து ஏதாவது நம்ம ஒரு புதிதாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த குரூப். ஸோ 2 குரூப்பா பிரிச்சுக்கிறோம். 30 பேர்ல நான் ஒரு 15 எடுத்துக்கிறேன், ஒரு அசம்ஷன் தான். மீதி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கும்? ஒரு 65 பேர் இருக்கும். மீதி ஒரு 30 பேர் பாத்தீங்கன்னா சித்திரை குடும்ப உறுப்பினர்கள். குடும்ப உறுப்பினர்கள்ல 95-96% தொழில் முனைவோர். இப்ப நம்ம பேச போறது இளையோர்களுக்காக வென்றாலும் இதுல வந்து அந்த சித்திரை நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதுல இருந்து என்ன ஒரு 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 பயன், ஒரு பலன், அது அவங்களுக்கும் எப்படி அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதையும் உள்ளடக்கி நான் ஒரு இந்த பிரசன்டேஷனை நான் உங்களுக்கு நான் பண்ண போறேன். இந்த வெரி ஐடியா ஆஃப் இந்த இளையோர் மன்றம் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா, இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்போ ஜபாவும் நானும் ஒரு முறை பேசிட்டு இருக்கும் போது அப்போ அவர் சொன்னாரு, சார் இளையோர் மன்றம் ஒண்ணு கொண்டு வருவோம், அதுல இளையவர்கள் தான் வந்து இப்ப நம்ம பொதுவாகவே நம்ம என்ன நம்புறோம்னா ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு யங் பீப்புள். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இப்ப நம்ம வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் வந்து நேற்றைய ஃபியூச்சர், அதை நம்ம டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நாளைக்கு இருக்கிற ஃபியூச்சர் வரப்போறத நம்ம இளையவர்கள் முன்னே செல்ல நாம் எல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஃபியூச்சரை படைப்போம். அழகா பீட்டர் தியல்னு ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர், நான் அவரை பத்தி நான் சொல்றேன். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நீங்க இளையவர்கள் வந்து தயவு செய்து நீங்க ஒரு குறிப்பு வேணா எடுத்துக்கலாம், ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. நான் சில விஷயங்கள் சொல்லும் போது அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆரம்பமா இருக்கும். நம்ம என்ன நம்மளுடைய தொடர்ந்த பயணத்துக்கு அது மிக முக்கியமா இருக்கும். 0 to 1 அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் பீட்டர் தியல் அப்படிங்கிறவர். அவர் இந்த ஓப்பனிங் பேஜஸ்ல என்ன சொல்லுவார்னா, ஃபியூச்சர் இப்ப நாளை மறுநாள்லாம் ஒண்ணுமே சேஞ்ச் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வருஷத்துக்கு சேஞ்சே நடக்கலைன்னா ஃபியூச்சர் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு. ஐ திங்க் புரியுதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு எந்த விதமான மாற்றமும் நிகழலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த 5 வருடங்களுக்கு, அப்போ ஃபியூச்சர் வந்து 5 வருஷம் தள்ளி தான் வரும். ஃபியூச்சர்ங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் டைம் அப்படின்னு அவருடைய கருத்து. ஸோ அதை எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது உண்டு. அப்போ அந்த ஃபியூச்சரை டிஃபைன் பண்ண போறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இளையவர்கள். அப்போ அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த மன்றமும் ஆரம்பிக்கப்படுது, இந்த நிகழ்வும், இந்த ஸ்டார்ட் அப் பத்தின ஒரு நிகழ்வும் ஏற்பாடு பண்ணப்படுது. இதுல வந்து ஃபியூச்சர் பத்தி ஏன் வந்து திடீர்னு நம்ம இப்போ பேசணும், இப்போ அதுக்கு உண்டான ஒரு தேவை என்ன? ஃபியூச்சர் பத்தி எப்போதுமே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு மிக அழுத்தமான ஒரு விஷயம் நடக்குது. அது குறிப்பா இந்தியாவில் இப்ப நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருப்பதனால் அப்கோர்ஸ் இப்ப நம்ம வந்து உலகம் முழுவதும் இருந்து நம்ம உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறோம். இந்தியர்களாய், தமிழர்களாய், ஒரு இனமாய் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறோம். இருந்தாலும் அந்த ஒரு நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துடைய ஃபியூச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசியா கண்டத்தால் டிஃபைன் பட போகுது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பியால பெரிய வளர்ச்சி நடந்தது, யூரோப்ல. அப்புறம் 20ஆம் நூற்றாண்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு பெரிய வளர்ச்சி நடந்தது. இப்போ நீங்க இளையவர்கள் இருக்கீங்க இல்லையா, இந்த 30 பேர் இருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாம் மிக 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 பாக்கியசாலிகள். என்ன காரணம்னா, இப்ப நாங்க வந்து ஒரு 50கள்ல இருக்கேன்னா, என்னுடைய 20கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா போறது வந்து ஒரு பெரிய கனவா இருந்தது. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் என்னுடைய வயதை ஒட்டிய அனைவருக்குமே அது ஒரு எல்லாம் அது கடந்து வந்திருப்போம். நம்ம அமெரிக்கா ஏன் அமெரிக்கா அப்படின்னா, இட்ஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? அங்க போனா பெரிய பெரிய விஷயங்கள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் இருந்தது, உண்மை. ஏன்னா அப்படித்தானே நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியர்கள் மிக கொடிகட்டி பறக்கிறோம். பெரிய நிறுவனங்களின் தலைவர்களா சுந்தர் பிச்சையில இருந்து ஆரம்பிச்சு நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தலைவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஒரு கடந்த ஒரு 30 வருடங்கள்ல அமெரிக்கால பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
இப்ப என்ன சொல்றோம், இந்த நூற்றாண்டு இப்ப 2020 இருக்கும், 2021 இருக்கும் இல்லையா, இதுல இருந்து இன்னொரு ஒரு 20 30 ஒரு 50 வருடங்கள் வச்சுக்கோங்களேன். அடுத்த 50 வருடம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து இந்த நிகழ்வு எல்லாம் வரப்போகுது, பெரிய பெரிய நிறுவனங்கள் எங்க இருந்து வரப்போகுதுன்னா ஆசியால இருந்து வரப்போகுது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அங்க போனாங்கன்னா அங்க இருந்து தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்தது. இன்னைக்கு நீங்க 2020 இருக்கக்கூடிய உலகத்தின் டாப் 50 நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மிக முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே எங்க இருந்து வந்திருக்கு, அமெரிக்கால இருந்தும் யூரோப்ல இருந்தும் வந்திருக்கு. அப்ப நம்ம 2020 இருந்து 2070க்குள்ள எங்க இருந்து வரப்போகுதுன்னா ஆசியால இருந்து வரப்போகுது. ஆசியால இருந்து வரணும்னா 2 இடம் தான் மிக முக்கியமான, 2 நாடுகள் தான் மிக முக்கியமான நாடுகள். ஒண்ணு சைனா, இன்னொன்னு இந்தியா. இதுல ஆல்ரெடி சைனா வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா பெரிய நிறுவனங்களான அலிபாபாவா இருக்கட்டும், ஹுவாவியா இருக்கட்டும், அங்க இருந்து வருது, வந்துருச்சு. இப்ப இந்தியால இருந்து சொன்னா இந்தியால இருக்கு பெரிய நிறுவனம் இல்லைன்னு இல்லை. இப்ப நம்ம ட்ரெடிஷனல் நிறுவனங்களான டாட்டாவா இருக்கட்டும் அல்லது நியூ ஏஜ் இப்ப கடந்த 30 வருடங்கள்ல வந்த இன்ஃபோசிஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஆகட்டும் இந்தியாவை டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் கூகுள், மைக்ரோசாஃப்ட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா அவ்வளவு இது இல்லை. அப்போ இந்த அடுத்த 50 வருடங்கள்ல இங்க இருந்து இது மாதிரி வரப்போகுது. இப்போ அந்த நிறுவனங்கள் இப்ப நீங்க நல்லா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 20 வருடங்கள்ல நீங்க டாப் 50 நிறுவனங்கள் உலக நிறுவனங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடந்த 20 வருடங்கள்ல வந்த நிறுவனங்கள் தான் இப்ப டாப் 50ல ஒரு 30ல இருந்து 40 நிறுவனங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ட்ரெடிஷனல் பிசினஸஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் 100 வருடமா இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டொயோட்டாவா இருக்கட்டும், ஃபோர்டா இருக்கட்டும் 100 வருடங்கள், 80 வருடங்கள், 70 வருடங்கள் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கூகுளா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், இன்னைக்கு மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், ஒரு 40 வருடங்கள்ல வந்த நிறுவனங்கள் தான் இன்னைக்கு வந்து தலைமை இதுல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இன்றைய புதிய காலகட்டங்கள், தொழில்நுட்பத்தால் டிஃபைன் பண்ணக்கூடிய புதிய காலகட்டங்கள்ல இந்த புதிய நிறுவனங்கள் தான் பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்ப 2 விஷயம், ஒண்ணு புதிய நிறுவனங்கள் வாய்ப்பு உலகளவிய அளவுல வளர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவது ஆசியால இது நடக்க போகுது. நம்ம ஆசியால இருக்கோம், இந்தியா ஒரு பெருங்கண்டம், ஒரு துணை கண்டம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் பீப்புள் இருக்கும், பெரிய மார்க்கெட்டு. அப்போ அடுத்த பெரிய நிறுவனம் இங்க இருந்தா வரும். தானா வருமா? தானா வராது, நாம தான் வந்து அதை உருவாக்கணும். அப்போ அதுக்குண்டான முயற்சி தான் இந்த சித்திரை இளையோர் மன்றம். என்னன்னா இந்த உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஸ்டார்ட் அப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாய உலகம், இது ஒரு மாய உலகம். நான் சொல்றேன் இப்ப அடுத்த என்னுடைய பிரசன்டேஷன் அங்கதான் ஆரம்பிக்க போறேன். இது வந்து ஒரு மாய உலகம். இந்த மாய உலகத்தை பத்தின ஒரு புரிதல் இருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கும் அது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க ட்ரெடிஷனல் பிசினஸ்ல தே ஆர் கிங்ஸ். பட் இந்த ஸ்டார்ட் அப்ங்கிற இந்த மாய உலகத்தை புரிந்து கொள்பவர்கள் தான் அடுத்த 25 அல்லது 50 ஆண்டுகளை டிஃபைன் பண்ண போறாங்க. அப்போ இது எல்லாருக்குமே இது ஏன் வந்து இளையோர்களை நம்ம முன்னிலைப்படுத்தி பண்றோம், ஏன்னா அவங்க வந்து இந்த டெக்னாலஜிலையும் சரி புதிய சிந்தனைகள்லையும் சரி அவங்க ரொம்ப கூர்மையா இருக்கும் போது அவங்களை சரியாக வழிநடத்தி சென்றோம்னா, ஓகே நம்ம ஃபேமிலி இப்ப சித்திரை ஃபேமிலில இருந்து நம்ம சரியா அவங்கள முன்ன விட்டு அவங்கள சிந்திக்க வச்சுட்டு நம்ம அவங்க செயல்பாடுகளுக்கு துணை நின்றோம்னா, ஓகே சித்திரை ஃபேமிலி, நான் இன்னைக்கு சொல்றேன் சித்திரை ஃபேமிலியில இருந்து ஒரு 5 யூனிகார்ன் அடுத்த 20 வருஷத்துல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூனிகார்ன் என்னன்னு சொல்றேன், யூனிகார்ன்ங்கிறது $1 பில்லியன் கார்பரேஷன். $1 பில்லியன் ஒரு 7,000 கோடி. அது மாதிரி ஒரு 5 கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தனை பேரும் நம்ம கை கோர்த்தோம்னா அதற்கு உண்டான ஒரு செயல் திட்டம் தான் இன்னைக்கு நம்ம வந்து பிரசன்ட் பண்றோம். ஓகேங்களா, ரைட். நான் ஏன் இந்த உலகத்தை ஒரு மாய உலகம் சொன்னா பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றேன். மேடம் பிரசன்டேஷன் ஸ்கிரீன்ல வருதான்னு பார்த்து சொல்லுங்க. எஸ் சார். வருதுங்க சார். வருதுங்களா? ஓகே சரி, வருதுங்க சார். இந்த மாய உலகம் இது வந்து இட்ஸ் அ பிக், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஜபா வந்து தொடர்ந்து இந்த இது போட்டுட்டே இருந்தாரு, பிக் போல்ட் பியூட்டி, வெல்கம் டு பிக் போல்ட் பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் அப் வேர்ல்டுன்னு போட்டுட்டே இருந்தார். இது பெரிய உலகம், மிக போல்டு அப்படின்னா ரொம்ப வீரர்களுக்கான ஒரு உலகம், ஒரு அழகான உலகம், அதே சமயத்துல ஒரு கிரேசியான உலகமும் கூட. இதான் சொன்ன மாய உலகம்னு சொன்னேன். இந்த மாய உலகம் ஏன் சொல்றாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுல பெரிய நிறுவனங்கள் உதாரணத்துக்கு டொயோட்டாவாகட்டும், வோக்ஸ்வேகன், அப்புறம் வந்து மெர்சிடஸ் பென்ஸ், அப்புறம் ஜாகுவார், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 70-80 வருடங்கள், சில நிறுவனங்கள்லாம் 100 வருடங்கள்லாம் கூட இருக்கு.
ஓகே, இந்த 100 வருடங்களா அவங்க பெரிய என்ன சொல்றது, 100 வருடங்களா ஒரு நிறுவனம் நிக்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த நிறுவனங்கள் இதெல்லாம் பாத்துக்கோங்க. இந்த நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த காலகட்டத்துல ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் வரார். ஒரு நபர் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். 15 வருடங்கள் அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு அந்த ஒரு இதுல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். அந்த நிறுவனம் இந்த 15 வருடங்கள்ல இந்த நிறுவனங்கள் மொத்தமா செஞ்ச இதோடைய மார்க்கெட் வேல்யூங்கிறது ஒரு இண்டிகேட்டர். மார்க்கெட் வேல்யூ மொத்தமா இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூவை விட இவர் இந்த கடந்த 15 வருடமாக இந்த நிறுவனத்தை வழிநடத்தி அதோட மார்க்கெட் வேல்யூ இந்த மொத்தத்தை விட அதிகம். இந்த இதுவும் நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம இதுல போட்டிருந்தோம், இளையோர் மன்றம் அந்த இதுல போட்டிருந்தோம். டெஸ்லா அப்படிங்கிற ஒரு நிறுவனம். டெஸ்லாங்கிற நிறுவனம் அமெரிக்க நிறுவனம். இலான் மஸ்க் என்கிற ஒரு இளைஞர்ங்கிற அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கு. 40 வயசுக்காரரால் ஒரு 10ல இருந்து 12 வருஷம் 15 வருஷம் வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ பாருங்க. இதெல்லாம் பாத்துக்கோங்க. டொயோட்டா, வோக்ஸ்வேகன், மெர்சிடஸ் பென்ஸ், அவங்களோட ரெவென்யூ பாருங்க, $1300 பில்லியன். ஒரு பில்லியன் டாலர்ங்கிறது 7000 கோடி. நீங்க கணக்கு போட்டுக்கலாம். $1300 பில்லியன். அதோடைய மார்க்கெட் கேப், அதுதான் வந்து மார்க்கெட் கேப்ங்கிறது அதோட வேல்யூ. அது பாத்தீங்கன்னா $668 பில்லியன் மொத்தமா சேர்த்து. ஆனால் இந்த டெஸ்லாவோட மார்க்கெட் மதிப்பு, அதோட ரெவென்யூ பாருங்களேன், $28 பில்லியன் தான். ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனா அதோட மார்க்கெட் மதிப்பு பாத்தீங்கன்னா $659 பில்லியன். ஒரு பில்லியன் டாலர்னு 7000 கோடி மல்டிப்ளை பண்ணி. இதுதான் ஸ்டார்ட் அப் உலகம். இது வந்து நீங்க கேட்கலாம், இது ரியல் வேல்யூ கிடையாது, பேப்பர் வேல்யூ தான். ஆனா இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பேப்பர் வேல்யூ இருந்தாலும் அதுல அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள போயிருக்கு, அவ்வளவு அந்த அளவுக்கு வேல்யூ பண்றாங்க அந்த கம்பெனி. அதோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும். சோ இந்த நிறுவனத்தை நம்ம கொஞ்சம் உற்று கவனிப்போம். இதை யாரு உருவாக்குனது? இந்த மனிதர். இப்ப இவருடைய ஜேர்னி தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இவருடைய ஜேர்னி, பல பேருடைய ஜேர்னி நமக்கு எக்ஸாம்பிள். இவருடைய ஜேர்னியை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம அப்படி பார்த்தோம்னா, இவர் என்ன பண்றாரு, அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆன ஒரு ஃபேமிலி தான் அவங்க. அங்க என்ன பண்றாரு, ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இவர் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பீட்டர் தியல் சொல்லிட்டு அவருடைய ஒரு ஃப்ரெண்டு, இவரும் சேர்ந்து ஒரு சில நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்க. பேபால் அப்படின்னு, அது பெருசா வளருது. ஒரு சின்ன நிறுவனமா ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுதான் பெருசா வளருது. அதுல கொஞ்சம் பணம் பண்றாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவரு பீட்டர் தியல் வந்து வேற துறைக்கு போறாரு. இவர் என்ன பண்றாரு, நான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ண போறேன் அப்படிங்கிற. என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன்? இன்னைக்கு மிகப்பெரிய இந்த உலகமே சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் கிரைசிஸ். கிளைமேட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா உலகம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஹீட் ஆகுது. அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணியாக சொல்லப்படுவது ஃபாசில் ஃபியூவலால் இயக்கப்படுகிற கார்களும், அது ஃபாசில் ஃபியூவலால் இயக்கப்படுகிற ஒரு உலகமாக இருக்கிறதா. ஃபாசில் ஃபியூவல்னா என்னது? பெட்ரோல், டீசல் தான். இதற்கு ஒரு மாற்று இருந்தா இந்த கிளைமேட் கிரைசிஸை குறைக்க முடியும். அப்படிங்கும் போது அந்த ஒரு ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எப்படி மாற்றுறதுன்னு பாருங்க. பலரும் பல விதமா யோசிக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் பேட்டரி டெக்னாலஜி கொண்டு வர போறேன் சொல்லிட்டு இந்த டெஸ்லாங்கிற இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுது, பேட்டரி மேட் கார்ஸ். இந்த ஒரு இது ஒண்ணு. டெஸ்லா மட்டும் பாருங்க, இதை சால்வ் பண்றாரு. அப்போ உலகத்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தை எடுத்து பெரிய சொல்யூஷன் கொடுக்குறாரு. அதோட வேல்யூ பெருசா இருக்கு. இந்த மாய உலகமான ஸ்டார்ட் அப்ல நீங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களோ அவ்வளவு பெரிய நிறுவனமாக உங்க நிறுவனம் வளரும். ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்டார்ட் அப் என்னன்னா, ப்ராப்ளம். இன்னைக்கு நம்ம சுத்தி பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம், இந்த மனோநிலையை நம்ம எப்படி வளர்த்துக்க போறோம். ப்ராப்ளத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் பத்தாது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டார்ட் அப் உலகத்துல சொல்யூஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா, ஆனா ப்ராப்ளத்தை கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுதான் பெரிய சிக்கல்மா. அதுக்கு உண்டான மனோநிலையை நம்ம வளர்த்துக்க போறோம். சோ அவரு வந்து அந்த கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. இன்னைக்கு டெஸ்லாங்கிற நிறுவனம் நீங்க பாத்தீங்க, மார்க்கெட் வேல்யூல எல்லா நிறுவனங்களோட இன்னொரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாரு. அதான் ஸ்பேஸ் எக்ஸ். என்ன பண்றாரு அவரு, அது வந்து பாருங்க, அவர் எந்த அளவுக்கு அதான் சொன்னாலே, இட்ஸ் a bold world. அதாவது ஸ்பேஸ்ல வந்து யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இந்தியா இருக்கும், ரஷ்யா இருக்கும், சைனா இருக்கும், அமெரிக்கா இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள இஸ்ரோ இருக்கும், அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனமான நாசா இருக்கலாம்.
இவர் என்ன சொல்றாரு, நான் ஆரம்பிக்கிறேன்யா ஸ்பேஸ் எக்ஸ். என்னப்பா அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் பாக்குறேன். என்ன ப்ராப்ளம் பாக்குறாருன்னா, இந்த ராக்கெட் ஏவுறாங்க இல்லையா, இந்த ஏவுறக்கூடிய அந்த வெஹிக்கிள் வந்து அந்த ராக்கெட்டை கொண்டு போய் அந்த ஆர்பிட்ல விட்டுட்டு அந்த வெஹிக்கிள் போய் கடல்ல விழுந்துடும். கடல்ல விழும்போது பல ஆயிரக்கணக்கான கோடிகள் அதுல போகுது. அது வந்து அவங்க பார்ட் ஆஃப் சாய்ஸ் இல்ல, அவ்வளவுதான், அதான் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இவர் வந்து என்ன சொல்றாரு, இல்ல இல்ல, ஏன் இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும், அந்த ராக்கெட்டை திருப்பி கொண்டு வந்தா, அந்த லான்ச் வெஹிக்கிளை திருப்பி கொண்டு வந்தா அப்படின்னு யோசிக்கிறார். பாருங்க, அதான் போல்டுங்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இதெல்லாம் முடியாது, இப்ப நம்ம மனிதனால் முடியாது எதுவும் இல்லைங்கிறோம். இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இந்த ராக்கெட்ல திருப்பி கொண்டு வந்தா அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான ஆராய்ச்சியை தொடங்கி கொண்டு வரும்போது அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற நிறுவனம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அவருடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு யாரு கஸ்டமரு? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற மைக்கேலா இருக்கலாம், இந்த வீட்டுல இருக்கிற முருகனா இருக்கலாம், அந்த வீட்டுல இருக்கிற ரஹீமா இருக்கலாம். ஆனா அவருக்கு கிளைண்ட் யார் தெரியுமா? அமெரிக்கா, இந்தியா, சைனா, பிரான்ஸ் அப்படின்ட்டு அவருடைய கிளைண்ட்ஸ். நாசா, இஸ்ரோ, அது மாதிரி. சோ இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் எப்படி இருக்கணும்னா, போல்டா திங்க் பண்ணணும், பெருசா திங்க் பண்ணணும், பியூட்டிஃபுல்லா திங்க் பண்ணணும், கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். ரைட்? சரி, நம்ம அமெரிக்கால தான் அப்படி இருக்காங்களா? நம்ம ஊர்ல இல்லையா? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறாருங்க. இவர் வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் தி ஒரு $1 பில்லியன் கார்பரேஷன், அதாவது என்ன சொல்லுவோம்னா யூனிகார்ன் கிரியேட் பண்ண ரித்தேஷ் அகர்வால். இவர் நம்ம ஊருக்காரரு, நார்த் இந்தியன். ஓகே, ரித்தேஷ் அகர்வால் அப்படிங்கிறவரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாரு. பாருங்க, அவர் வந்து டெக்னாலஜி வச்சு, இவர் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றாரு, பட் ப்ராப்ளம் வந்து நம்மளை சுத்தி இருக்க ப்ராப்ளம் தான். இதுல என்ன பியூட்டி தெரியுமா, நானே என்ன அடிக்கடி என்ன வந்து நான் கேட்டுப்பேன், என்ன கபாலி நீ விட்டுட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமன்ட்டு. ஏன்னா இந்த ப்ராப்ளம் நீங்களும் நானுமே நம்ம சந்திச்சிருக்கிறோம். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா, ஒரு ஸ்டார்ட் அப் உலகத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு கடந்து போயிடுறது கிடையாது. அந்த பிரச்சனைக்குள்ள போய் அதை நல்லா புரிந்து கொண்டு அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்றவங்க தான் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ். ஓகே, நீங்க கேட்கலாம், சார் ஆண்டர்பிரனர்ஸ் நீங்க திடீர்னு ஸ்டார்ட் அப்ங்கிறீங்க, நாங்க ஏற்கனவே காலகாலமா தானே சார் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நான் அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுக்கு எப்படி டிஃபரன்ஸ் சொல்றேன். ஆண்டர்பிரனருக்கும் அல்லது ஒரு பிசினஸ் மேனுக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்ப ரித்தேஷ் அகர்வால் என்ன பண்ணார் தெரியுமா? இந்தியாவில் பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஹோட்டல்ஸ் இருக்கு, எல்லா ஊர்லயும், சின்ன ஊர்ல இருந்து பெரிய ஊர் வரைக்கும். இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டீங்கனாலே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஸ்டார் ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார், 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார், 1 ஸ்டார், ஸ்டார் வரைக்கும் ஓகே, ஸ்டார் போட்டுருவாங்க, அதுக்கு பெரிய ஒரு பிராண்ட் நேம் இருக்கும், வந்துருவாங்க. இப்போ ஹோட்டல் கபாலி, ஹோட்டல் ரமேஷ், ஹோட்டல் லக்ஷ்மி, ஹோட்டல் ஜபா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே, யாருக்கு தெரியும்? இப்போ லக்ஷ்மி மேடம் நாளைக்கு வந்து பாண்டிச்சேரியில ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, ஹோட்டல் லக்ஷ்மி அப்படின்னா, இப்போ வந்து ஜெர்மனில இருந்து ஒருத்தர் வராரு பாண்டிச்சேரிக்கு, ஒரு டூரிஸ்ட், அவருக்கு தெரியுமானா தெரியாது. அதே வந்து ஒரு ராடிசன் அப்படின்னா தெரியும், ஆமா தெரியும் எனக்கு. அப்போ லக்ஷ்மி மேடமோட ஹோட்டலை எப்படி வந்து இன்டர்நேஷனல் ஆடியன்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது? இவர் என்ன பண்றாருன்னா சிம்பிள், ஓயோ அப்படின்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி இவர் என்ன சொல்றாரு, ஏன் வந்து ஹோட்டல் லக்ஷ்மி அல்லது ஹோட்டல் கபாலில வந்து தங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா, அதை பத்தின அது தரம் எப்படி இருக்கும்னு தெரியாது, அப்படிதானே பிரச்சனை. நான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். என்ன பண்றாரு, நேர போய் அந்த ஹோட்டல்ல பேசுறாரு, இங்க பாருங்க இந்த தரம் வந்து நான் சொல்லுவேன், நான் எப்படி செய்யணுமோ நான் என்னென்னலாம் இருக்கணும்னு நான் சொல்லுவேன், அதே மாதிரி நீங்க செய்யுங்க, நான் வந்து இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் உங்களுக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி he created a platform called ஓயோ. அது நான் வந்து இப்ப நான் ஹோட்டல் ரூம் புக் பண்ணணும்னா நான் தனித்தனியா போய் சர்ச் பண்ண வேண்டாம், ஒரே இடத்துக்கு போவேன், ஓயோக்கு போவேன், ஓயோல லிஸ்ட் பண்ணி பாண்டிச்சேரின்னு போட்டா 20 ஹோட்டல் வரும், அதுல ஒரு ஹோட்டலை பார்த்தா கம்ப்ளீட் டீடைல்ஸ் வரும், அதுல போய் புக் பண்ணுவேன். என்ன ஒரு இது ஏற்கனவே புக்கிங் எல்லாம் இருக்கு, ஆனா இவர் என்ன வித்தியாசம் கொடுக்குறாருன்னா, அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு இவர் ஒரு டீம் வச்சு அதை வந்து ஃபாலோ பண்றாரு. இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் வயசு எத்தனை வயசுல ஆரம்பிச்சார் தெரியுமா? அது இளையோர் மன்றம் உறுப்பினர்களே நல்ல கேட்டுக்கோங்க, 17 வயசுல ஆரம்பிக்கிறார். கல்லூரிக்கு கூட போகல இவர். என்ன சொல்றாருன்னா, கல்லூரிக்கு போறதை விட நான் வாழ்க்கையை படிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா டிராவல் பண்ணார். நான் உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வைஸாவே சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஆகணும், ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய படிக்கணும், உலகத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிற புரிதல் இருக்கும். அப்பதான் இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரியும், அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது யோசிக்கணும். ஸோ 17 வயசுல ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22, 23 வயசு, 25 வயசு இருக்கும். இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? ஸ்டார்ட் அப் இந்தியால நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அனௌன்ஸ் பண்ணும்போது அவருக்கு ரைட்ல உட்கார்ந்து இருந்தவர் இவர் தான், அந்த பெருமையை கொடுத்தாங்க. ஏன்னா இவர் தான் போஸ்டர் பாய் ஆஃப் இந்தியன் ஸ்டார்ட் அப்.
ஒரு சாதாரண ஒரு ஹைடெக்லாம் கிடையாது, அது சிம்பிள் பாருங்க. ஆனா டெக்னாலஜி யூஸ் பண்றாரு. ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை இது வரைக்கும் நம்ம கடந்து போன ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணிருக்காரு. அப்படியே வாங்க சென்னைக்கு, நம்ம ஊருக்கு வரலாம். இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் பேரு தான் ஸ்ரீதர் வேம்பு. இவரு பாத்தீங்கன்னா நம்ம தமிழர், சென்னை, இங்க இருந்து அமெரிக்கால போய் ஏன் வந்து அமெரிக்கால போகும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த ஈகோ சிஸ்டம் இது மிக முக்கியம் இந்த இடத்துல, நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்ப ஸ்ரீதர் வேம்பு வந்து அமெரிக்கால போய் திருப்பி வந்து இந்தியால வந்து செய்யறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மன மாற்றத்தை ஏற்படுது. ஏன் இதையே நம்ம இந்தியால பண்ணக்கூடாதுன்னு, அதை தான் நம்ம இங்க ட்ரை பண்ற, இங்க கட்டமைக்க நம்ம பாடுபடுறோம். சித்திரையில we are going to build this similar ecosystem. இப்ப நீங்க வந்து இவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் வரப்போகுது, தொழில் முனைவோர்கள் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு வரப்போகுது, இன்வெஸ்டரை மீட் பண்ண போறீங்க. அப்ப இந்த ஈகோ சிஸ்டம்ல நீங்க இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி திங்கிங் வரும். நீங்க அடுத்த ஜோஹோவையோ அல்லது அடுத்த ஓயோவையோ அல்லது அடுத்த டெஸ்லாவையோ நீங்க தான் படைக்கணும் அடுத்த 15 வருடங்கள் 20 வருடங்கள். ஓகே, இவர் என்ன பண்றாரு, ஜோஹோங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு சாஃப்ட்வேர் கொடுக்குது. சரி, ஏன் சார் இது அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேரே கொடுக்கல? கொடுத்தாங்க. இவர் என்ன பண்றாருன்னா 2 விஷயம் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா பண்றாரு. ஒன்னு வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் கொடுக்குறாரு. இப்ப இந்த கிளவுடுங்கிற ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் சாஃப்ட்வேரை நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது, போய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸ்ல உள்ள போய் உலகம் முழுவதும், இதுல இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா இவரு ஜோஹோவுடைய ப்ராடக்ட்ஸ் உலகம் முழுவதும் யூஸ் பண்ணணும். இவர் ஸ்ரீதர் வேம்பு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைக்க கூடாதுன்னா, சரி சார் அமெரிக்கால பண்ணாங்க, இந்தியால அவர் வந்து டெல்லியில பண்ணிருப்பாரு சார், நான் வந்து திருநெல்வேலியில இருக்கிறேன் அல்லது சேலம்ல இருக்கேன், என்னால முடியுமானா? இவர் எங்க உட்காந்து பண்றாரு தெரியுமா? இவருடைய இவர் நிறுவனம் சென்னையில இருக்கு, தலைமை நிறுவனம். ஆனால் அவர் எங்க இருந்து பண்றாருன்னா திருநெல்வேலியில தென்காசியில உட்காந்து அங்க ஒரு 500-600 பேரை வச்சு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாரு. இப்ப இந்த கொரோனா பீரியட்ல அங்க போய் இருந்தவர் நான் என்ன சொல்றாரு, நான் இங்க தென்காசியிலே இருக்க போறேன், என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளா, நான் கிராமிய வாழ்க்கை, அழகான வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தென்காசியில இருக்கிறார். அதான் அந்த சைக்கிள்ல பாக்குறீங்களே, அங்க போய் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு ஸ்கூல் சின்ன பிள்ளைங்களும் சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு தொழில் முனைவார் ஆகிறதுனா ஒரு மிகப்பெரிய இது என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஃப்ரீடம். நீங்க நினைச்ச விஷயத்த செய்ய முடியும். என்னுடைய இளைய நண்பர்களே, இளையோர் மன்றத்தின் குறிப்பாக நீங்க படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் வந்து இதை நீங்க புரிஞ்சுங்க. உங்களுக்கு 2 பாத்து தான் இருக்கு. ஒன்னு ஆண்டர்பிரினரியல் பாத் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் பாத். எம்ப்ளாய்மெண்ட் பாத்து சேஃப், செக்யூர்டு, அதனாலதான் பேரண்ட்ஸே அதை இது பண்றாங்க. ஆனா ஆண்டர்பிரினரியல் பாத் வந்து கொஞ்சம் ரிஸ்கி, ஆனா ஒர்த். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டர்பிரினரா இருக்கிறவங்க வந்து ரிலே ரேஸ் ஓடுற மாதிரி. உதாரணத்துக்கு ரமேஷ் சார் இருக்காங்க, லட்சுமி மேடம் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆண்டர்பிரினர்ஸ். அவங்க ஒரு நிறுவனத்தை கட்டமைத்து அவங்க பிள்ளைங்களுக்கு கையில கொடுக்க போறாங்க, அங்க இருந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க. இப்ப நான் வந்து ஒரு கல்லூரியில பேராசிரியராகவே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் ரிட்டையர் ஆகும்போது என் பிள்ளை பேராசிரியர் ஆக முடியுமா? ஆக முடியாது. அவரு அங்க இருந்து அவரு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சு PhD பண்ணி ஒரு வேலைக்கு போய் திருப்பி வரணும். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் சார் நீங்க நான் தொழில் தொடங்கி நடத்திட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு நிறைய தொழில் முனைவரை உருவாக்கணுங்கிறதுனால நான் இதுல வந்து பயணப்படுறேன். ஓகே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன் கோயம்புத்தூர். நீங்க கேட்கலாம் சார் சென்னையில பாசிபிள், இவங்க வந்து கோயம்புத்தூர்ல. மேடம் இவங்க வந்து ஆம்பியர்ங்கிற ஒரு நிறுவனம், மிஸ்ஸஸ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பியர்ங்கிற நிறுவனத்தை நடத்துறாங்க. இவங்களும் என்னன்னா டெஸ்லா மாதிரி, இவங்க இந்தியாவின் எலான் மஸ்க்னு சொல்லலாம். என்னன்னா ஒரு பேட்டரி பவர்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், டூ வீலர்ஸ் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி இப்ப அந்த கம்பெனியை வித்துட்டாங்க. இது ஒரு ஸ்டார்ட் அப். இதுல வந்து டாடா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ இது எதுக்கு நான் இவ்வளவு ஒரு ரேஞ்ச் சொல்றேன்னா, அமெரிக்கால தான் கிடையாது, இந்தியால நிறைய சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். சென்னையில இருக்காங்க, கோயம்புத்தூர் மாதிரி ஹேமலதா அண்ணாமலை இந்த அம்மா பேரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பல 100 கோடிக்கு இந்த நிறுவனத்தை வளர்த்து அதை வித்துட்டாங்க, ஒரு பெரிய கம்பெனிக்கு வித்துட்டு. நவ் ஷீ இஸ் நவ் லுக்கிங் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் அப்ல. இப்போ அவங்கள்ட்ட நம்ம அவங்க எல்லாம் எனக்கு என்னுடைய என்ன சொல்றது ஒரு நெருங்கிய வட்டத்துல இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள்ட்ட எல்லாம் கூட போலாம். ஷீ இஸ் an investor. இவங்க சொன்னா இல்லையா, இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்டார்ட் அப்ல என்னென்ன 3 ஸ்பேஸ்ல இயங்கலாம். இந்த உலகமே 3 ஸ்பேஸ்ல இயங்கிட்டு இருக்கு. என்னது? எக்கனாமிக், பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ், தொழில் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் என்விரான்மெண்ட் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ், சொசைட்டி சார்ந்த ஆக்டிவிட்டிஸ். 3 டைப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம பாக்குறோம். இந்த 3 டைப்லயுமே ஸ்டார்ட் அப் பாசிபிள். இப்ப எக்கனாமிக் அப்படின்னா தொழில் சார்ந்த, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பைஜு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
மிகப்பெரிய நிறுவனம், யங் சாப். he was conducting டியூஷன் கிளாஸஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைஜூ லேர்னிங்கிறது வந்து ஒரு பெரிய நிறுவனமாக, பல 1000 கோடி நிறுவனமாக வளர்ந்து நிற்குது. ஹேமலதா அண்ணாமலை, நான் சொன்னேன் என்விரான்மெண்டல் ஆண்டர்பிரனர், அவங்க ஸ்டார்ட் அப். இவர் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அருணாச்சலம், இவர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஆண்டர்பிரனர். சானிட்டரி நாப்கின்ஸை வந்து எப்படி வந்து கிராமத்திலையும் செய்யலாங்கிறதுக்கு ஒரு மிஷினை டிசைன் பண்ணி அதை வந்து கிராமம் கிராமமாக போயிட்டு இந்தியாவில் வந்து அந்த மிக முக்கியமான ஒரு ஹைஜீன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணது. அப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லா ஸ்பேஸ்லயுமே உங்களை சுத்தியே இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு திருநெல்வேலிக்காரரு, எங்க ஊருக்காரரு, பழனிராஜன் அண்ட் ஐசக் தேவராஜ். இவங்க பாத்தீங்கன்னா அகெயின் தே சால்வ் அ ப்ராப்ளம். என்ன, ஃபார்மர் வந்து அவங்களுடைய பொருள்களை வந்து உலகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஃபார்மர்ஸுக்கு ஒரு அதிக விலை, அவங்களுடைய செய்யக்கூடிய பொருளுக்கு அதிக விலை கொண்டு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட, நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நேட்டிவ் லீடுங்கிற ஒரு நிறுவனத்தில் நான் இணைந்து செயல்படுறேன். அந்த நிறுவனம் மூலமாக இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இவங்க வளர்றாங்க. எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஈவன் ரூரல்ல கூட டயர் 2 டயர் 3, இதை நம்ம நேட்டிவ் லீடு சொன்னோம் இல்லையா, அந்த நிறுவனம் வந்து டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். அப்போ சிறிய அளவுல இருந்து பெரிய அளவு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த ஸ்டார்ட் அப் உலகத்துக்கு. இப்போ கொரோனா டைம்ல, கோவிட் டைம்ல இவர் பாருங்க, இவர் வந்து ஒரு ஷெஃப், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஷெஃப். அவர் வேலையே இல்லை. அந்த கொரோனா டைம்ல, கோவிட் டைம்ல அவருக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. அவர் உட்காந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது டக்குன்னு என்ன பண்றாரு, ஒரு காஃபி ஷாப். நீங்க கேட்கலாம், சார் காஃபி ஷாப் என்ன சார், இது ஸ்டார்ட் அப் எப்படி சொல்வீங்க? நான் சொல்றேன், டிஃபரன்ஸ் சொல்றேன். இங்கதான் வந்து ஐ வாண்ட் டு கிவ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் a ஸ்டார்ட் அப் அண்ட் a ஸ்மால் பிசினஸ். ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறார் அவருடைய நண்பரோட சேர்ந்து, இன்னொருத்தங்களையும் ஒரு இன்வெஸ்டரா வச்சுக்கிட்டு காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 3 மாசத்துல 7 கடைகள். அது பாத்தீங்கன்னா தெரியும், 3 மாசத்துல 7 கடைகள். சோ இந்த ஸ்டார்ட் அப் உடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா, ஸ்கேலிங்னு சொல்லுவோம். ஒண்ணு புதிதாக இருக்கணும். இதுல என்ன புதுசு சார், காஃபி ஷாப்ல என்ன சார் புதுசு? பாத்தீங்கன்னா அவர் கடைக்கு போனீங்கன்னா 4 விதமான, சென்னை காஃபி வேணுமா, கும்பகோணம் காஃபி வேணுமா, கூர் காஃபி வேணுமா, அது மாதிரி. அப்புறம் அந்த என்விரான்மெண்டே பாருங்களேன், ரொம்ப கிளீனா நீட்டா. இப்ப நம்ம காஃபி ஷாப்ஸ் நம்ம நார்மலா இப்படிதானே இருக்கும், டீ ஷாப்ஸ் எல்லாம் இப்படிதானே இருக்கும் இல்லையா? இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் a ஸ்டார்ட் அப் அண்ட் a ஸ்மால் பிசினஸ். ஒரு ஸ்மால் பிசினஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டீ கடை, அவ்வளவுதான். அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும், ஒரு டீ கடை இதை நல்லா நடத்தணும், ப்ராஃபிட்டபிளா நடத்தணும், அன்னைக்கு எனக்கு ப்ராஃபிட் வந்தா போறோம். ஆனா ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் எப்படி நினைப்பாருன்னா, அதே டீ கடை தான், ஆனா இங்க பாருங்க எப்படி இருக்கு, ஒரு ஹைஜீனா இருக்கு. ஏன்னா அந்த ஹைஜீன் ப்ராப்ளம் இருக்கு, அதை சால்வ் பண்றாங்க. அப்புறம் வெரைட்டி, ஒரு காஃபி ஷாப், நீங்க பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா ஒரே விதமான காஃபி தான் கிடைக்கும். மேபி இஞ்சி டீ அதை மாதிரி கொடுப்பாங்களா இருக்கும். ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு, விதவிதமான காஃபி, ஓகே, கிளீனான ஒரு என்விரான்மெண்ட்ல சிம்பிளா அதை வந்து பிராண்ட் பண்ணி அதை நீட்டா பண்ணும்போது ஸ்கேல் அப் பண்றதுக்கு வாய்ப்பு. ஸோ 2 விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டார்ட் அப். ஒன்னு புதுமையா இருக்கணும், இன்னொன்னு ஸ்கேல் அப் பண்றதுக்கு வாய்ப்பு. ஸ்கேல் அப்னா என்ன, இப்ப நாளைக்கே 7 கடை ஆரம்பிச்சிட்டாரா, இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா 70 கடை ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா 700 கடை ஆகும் 4 வருஷத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா பூரா ஒரு 5000 கடை ஆயிடும். அப்ப அதோட வேல்யூ வந்து எங்க இருக்கும். இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? எல்லா ஊர்லயும் எல்லா கடையிலயும் காஃபி ஷாப் இருக்குல்ல. இது வந்து ஏன் இந்தியா பூரா இதை மாதிரி கொண்டு வரக்கூடாது? இப்ப நீங்க ஏற்கனவே உதாரணம் இருக்கு, நம்ம காஃபி டேன்னு உதாரணம் இருக்கு, உலகளாவிலே ஸ்டார் பக்ஸ்னு இருக்கு. இங்கதான் நான் என்ன சொல்லுவேன் அடிக்கடி, நம்ம ரொம்ப மூளையை போட்டு கசக்கிட்டுலாம் புதுசா எல்லாம் செய்ய வேண்டாம். நிறைய விஷயங்கள் முன்னாடியே நடக்குது. அதை எடுத்து நம்ம இந்தியாவில பண்ணாலே போதும், அதை எடுத்து தமிழ்நாட்டுல பண்ணாலே போதும், அதை எடுத்து நம்ம யூஏஇல பண்ணாலே போதும். அதை வந்து லைட்டா கொஞ்சம் மாத்தி அப்படியே காப்பி பண்ணாம ட்வீக் பண்ணி, அவங்க காஃபி ஷாப் அதான் சொல்றாரு. இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு டீ கடையில போய் காஃபி சாப்பிட்டீங்கன்னா 20 ரூபா. அதே நீங்க வந்து ஒரு சரவணன் போனீங்கன்னா 80 ரூபாய் 100 ரூபாய். அதே நீங்க காஃபி டேக்கு போனீங்கன்னா 200 ரூபாய். இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அப்போ வந்து 20 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் காஃபி இருக்குல்ல. இதுல நடுவுல ஏதாவது ஒரு ஸ்பேஸ்ல ஒரு யூனிக்கா நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு கிரௌட் இருக்கும். சோ அந்த கிரௌட வந்து என்ன பண்றாங்க, கேப்சர் பண்றாங்க. ஓகே, இவரு பாருங்க இன்னும் கீழே, அவராவது காஃபி கொஞ்சம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 3 lakhsங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, மோர் கடைங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, சிம்பிள். அவரோட ஐடியா என்னன்னா, டீ காஃபி வந்து இப்போ வந்து தானே, மோர் தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்லி இவரும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏர் இந்தியால இருந்து ஒரு வேலையை விட்டுட்டு ரீசெண்டா, இதெல்லாம் ரீசெண்ட் கேசஸ் வந்துட்டு, நான் வந்து மோர் கடை ஆரம்பிக்க போறேன். ஹி கால்ஸ் இட் அஸ் பட்டர் மில்க் ஃபேக்டரி. நான் ஏன் இங்க முதல்ல எங்க ஆரம்பிச்சேன், டெஸ்லால ஆரம்பிச்சேன், ஸ்பேஸ் எக்ஸ்ல ஆரம்பிச்சேன். உலக ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. இவர் வந்து லோக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாரு. ரொம்ப நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஈஸியான ப்ராப்ளத்தை சால்வ். அப்போ ஈஸியான ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்க growth வந்து லிமிட்டடா இருக்கும். குளோபல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்கன்னா உங்க லிமிட் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த ரேஞ்ச் காமிச்சேன்.
நீங்க டெஸ்லாவும் கொண்டு வரலாம், ஸ்பேஸ் எக்ஸுக்கும் திங்க் பண்ணலாம், பட்டர் மில்க் ஃபேக்டரியும் திங்க் பண்ணலாம். அது மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய பேஷன், நீங்க எதை சால்வ் பண்ண போறீங்கிறத பொறுத்து நீங்க வந்து அதை தயாரிக்கலாம். அப்போ இதை உடனே நாளைக்கே ஆரம்பிச்சு பண்ணிட முடியுமா சார்? தாராளமா பண்ணலாம். ஆனால் ஒரு பயிற்சியோட போனீங்கன்னா, அதற்கு உண்டான ஒரு தயாரிப்புகளோட போனீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் ரேட் வந்து அதிகம். அதற்கு தான் இந்த இளையோர் மன்றத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். என்னன்னா, இதை ஜஸ்ட் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி விட்டுறது கிடையாது. உங்களை அப்படியே உங்க கூடவே டிராவல் பண்ணி அந்த ஈகோ சிஸ்டம் எல்லாம் நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். ஈகோ சிஸ்டம் என்னன்னு அதெல்லாம் பில்ட் பண்ணி வரும்போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு நாளைக்கு. அப்போ வந்து நீங்க அழகா நீங்க முன்னேறி போகணும். ஓகே, சரி. இந்த இடத்துல வந்து ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து ஓகே, இப்ப அடுத்து இதோ இவரை பாருங்க. இவங்க 2 பேரும் கணவன் மனைவி டெல்லியில வந்து ஒரு கோவிலுக்கு போறாங்க. அங்க கோயில்ல என்ன பாக்குறாங்க, இந்த மலர்கள்லாம் வந்து கோயில்ல மாலைகள் போடுவாங்க இல்லையா, அந்த மாலைகள்லாம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துட்டு போறாங்க. இவங்க போய் பாக்குறாங்க. பாருங்க, அதான் கியூரியாசிட்டி. ஒரு தொழில் முனைவோரா, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் எப்படி இருக்குன்னா கியூரியஸா இருக்கணும். உங்களை சுத்தி என்ன நடக்குதோ கூர்ந்து பார்த்துட்டு அவங்க கூடவே இப்ப பாக்குறாங்க. எங்க போகுதுன்னா அந்த மாலையெல்லாம் ஒரு ரூம்க்கு எடுத்துட்டு போறாங்க. என்ன, ஏன் இங்க கொண்டு வரீங்கன்னு கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க இந்த மாலைகள் எல்லாம் காய வைத்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஊதுபத்தியாகவும் ஒரு பூஜை பொருளா மாத்துவோங்கிறாங்க. ஓ, ஐடியா. அவ்வளவு. என்ன பண்றாங்க, டெல்லியில வந்து அவங்க வந்து ஆக்சுவலா டெல்லியில வந்து நிறைய கோயில்கள் இருக்குல்ல, அப்ப நிறைய மாலைகள் இருக்கு. எல்லா கோயிலையும் இந்த சிஸ்டம் இல்ல. அப்ப இதையே நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தே ஸ்டார்டட் அ கம்பெனி. என்ன பண்றாங்க, கோயில்கள் கூட ஒரு இது போட்டுட்டு கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டு உங்க மாலைகள் எல்லாம் அன்னைக்கு நைட்டு எல்லாம் முடிஞ்சவங்க எங்களுக்கு கொடுத்துருங்க. நாங்க வந்து இதுல என்ன தெரியுமா இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன தெரியுமா, அவங்க எல்லாம் அதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். இவங்க போய் எங்களுக்கு கொடுங்கன்னு சந்தோஷமா கொடுப்பாங்க, ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி பூஜை பொருளாக மாற்றி திருப்பி வைக்கிறாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்கானமி. இதை நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் சர்க்குலர் எக்கானமி. இப்ப இந்த உலகம்லாம் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, அதாவது நம்ம இப்ப எப்படி பாக்குறோம்னா, ஒரு பொருளை ஒரு தயாரிக்கிறது நமக்கு தெரியுது, அது விற்பனைக்கு வர்றது தெரியுது, அதை யூஸ் பண்றது தெரியுது. யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், இப்போ உதாரணத்துக்கு எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா மொபைல் போனே ஒரு 5 போன் 6 போன் இருக்கு, வேற வேற டிராயர்ல இருக்கு. எனக்கு அதை என்ன பண்றதுன்னு தெரியல. தூக்கி போட்டா அதுல டேட்டா இருக்குமே, தூக்கி போட்டா அதுல வந்து என்விரான்மெண்டல் பொல்யூட் ஆகுமே, வச்சுக்கிட்டே இருக்கணும். சோ இப்ப இது எங்க நடக்குதுன்னா, இப்போ அது மிகப்பெரிய ஒரு பிசினஸ்ங்க. தொழில் முனைவர்கள் கூட நீங்க ஒத்து கவனிக்கணும். மிகப்பெரிய பிசினஸ் என்னன்னா, அந்த இதை வந்து திருப்பி எப்படி ரீசைக்கிள் பண்ணி அதை நம்ம உலக அதுல என்ன நடக்குதுன்னா, ரீசைக்கிள் பண்ணும் போது என்ன நடக்கும்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா நடக்கும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, அதை நம்ம சேவ் பண்றோம் அந்த உலகத்தை. 2வது, அதுல நிறைய வெல்த் இருக்கு. அதை வந்து இது பண்ணலாம், கேப்சர் பண்ணி அதை வந்து வேல்யூவை கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், இளையவர் இன்னைக்கு வந்து ஒரு 13 வயசு ஒரு பையன் இன்னைக்கு எனக்கு ஜபா ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். 13 வயது மாணவர். அவன் பேர் என்ன தம்பி? நான் அந்த போஸ்ட்ல பார்த்தேன். ஜபா, அவர் பேர் என்ன ஜபா? நான் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப எனக்கு வெரி அவர் ஸ்டோரியை கேட்டு நான் ஐ காட் இன்ஸ்பயர்ட். ஐ திங்க் நண்பர் அந்த பையன் இணைந்திருந்தான்னு நினைக்கிறேன். ஆமா, சதீஷ் சார் பையன். ஒரு செகண்ட் நான் பேர் சொல்றேன், கேளுங்க. சதீஷ் சார் லைன்ல இருக்கிறீங்களா நீங்க? கார்ட்டூன் பாக்ஸ். அவருக்காக தான் இந்த ஸ்லைடு போட்டேன். என்னன்னா அவனீஷ் இல்லையா? ஓகே ஓகே, நான் பார்த்தேன் அவரோட போட்டோ பார்த்தேன் ப்ரொஃபைல் பிக்சர்ல. ஓகே அவனீஷ், வெல்கம் அவனீஷ். Thank you very much for joining us. ஓகே, வெல்கம். சோ பாத்தீங்கன்னா இந்த பையன் பாத்தீங்கன்னா திலக் பட்டேல்னு சொல்லிட்டு மும்பை பேஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் பார்சல்ஸ்னு ஒரு கம்பெனியோட நிறுவனர். இவர் ஸ்டார்ட் அப். இவர் என்ன படிக்கிறாருன்னா ஸ்கூல் படிக்கிறாரு. 10வது 11வது படிக்கிறாரு அவரு. பாருங்க அவருக்கு எப்படி இந்த ஐடியா வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காரு. மும்பைல ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர்ல ஒரு மாமா வீட்டுக்கு ஒரு வீக்கெண்ட்ல போயிருக்காரு. அங்க புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு போய் படிச்சுட்டு திருப்பி வரும்போது புத்தகங்கள் ஒரு புத்தகமா 2 புத்தகமா வச்சுட்டு வந்தாரு மறந்து. அப்போ ஒரு கொரியர் கம்பெனி கால் பண்ணி கேட்கிறாரு, இந்த புத்தகம் எனக்கு கொண்டு வரணும். அவங்க அப்பாட்ட கேட்கும்போது சொல்றாரு, நான் பிஸியா இருக்கேன்ப்பா அப்படின்னோடனே, சரி கொரியர் கம்பெனி கேட்போம்னு கேட்டா அவங்க ஒரு பிரைஸ் சொல்றாங்க. என்ன இவ்வளவு ஜாஸ்தியா கேட்கறாங்களே, இதை வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாமே அப்படின்னு இவர் சொல்லி அவங்க அப்பா கூட சேர்ந்து, அவங்க அப்பா பிசினஸ் மேன், அவங்க அப்பா கூட இணைந்து, இப்ப இந்த இடத்துலதான் நான் சொல்றேன் அந்த ஈகோ சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப அவர் ஒரு மாணவரா இருக்கு, அவங்க ஃபாதருடைய சப்போர்ட் இல்லைன்னா அவரால் அடுத்த லெவலுக்கு திங்க் பண்ணிருக்க முடியாது. இங்கதான் வந்து சித்திரை நம்ம வரோம், இந்த ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணும். இப்ப நீங்க எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் அதை கொடுக்க போறோம். நம்மளுடைய சித்திரை ஃபேமிலியில இருந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் வரப்போகுது, ரைட்? அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, எப்படி பண்ணுவேன், என்ன ஐடியா வச்சிருக்கேன்னா இந்த மாதிரி பண்ண. என்ன பண்றாரு தெரியுமா? அங்கதான் ஒரு இன்னோவேட்டிவா என்ன பண்றாருன்னா, இதை வந்து நான் இப்போ எம்ப்ளாயிஸ் வச்சு 100 எம்ப்ளாயிஸ் வச்சு 50 எம்ப்ளாயிஸ் பண்ண எனக்கு காஸ்ட் அதிகமாகும் இல்லையா?
அங்க டப்பாவாலாஸ்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மும்பைல டப்பாவாலாஸ் ரொம்ப ஃபேமஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கரெக்டா இன்னைக்கு வந்து உலகத்துல பெரிய கேஸ் ஸ்டடிங்க அது. ஸோ ஒரு சப்ளை செயின் கேஸ் ஸ்டடி என்னன்னா, ஒரு பாக்ஸ் கூட மிஸ் ஆகாம கரெக்டான பாக்ஸ் கரெக்டான ஆளுக்கு போய் சேரும், கரெக்டான டைமுக்கு. அது வந்து பெரிய சப்ளை செயின் ப்ராப்ளம். அதை சால்வ் பண்றாங்க. இட்ஸ் சிக்ஸ் சிக்மா குவாலிட்டி அவங்க அச்சீவ் பண்றாங்க. நான் அதை பத்தி பின்னாடி பேசுவோம். அப்போ அவங்கள என்ன பண்றாரு, அவங்க போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள எங்கேயாவது நம்ம கொண்டு வர முடியுமா, அவங்க கூட போய் பேசுறாரு. அவங்க பேசினா அவங்க ஒத்துக்கிறாங்க இந்த பையனோட இதை கேட்டு. உடனே அவங்கள பண்ணி, அவர் எம்ப்ளாயிஸே கிடையாது. அவரோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டப்பாவாலாஸ். பர் இதுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்துறாரு. அவங்களை யூஸ் பண்ணி அழகா இந்த பேப்பர்ஸ் அண்ட் பார்சல்ஸ்ங்கிறத சேம் டே பிக்அப் சேம் டே டெலிவரி நடத்துறாரு. சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம தொழில் முனைவர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் இது ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நம்ம வயது ஒரு தடையே அல்ல. நம்ம திங்கிங், அதுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா பாசிபிள். இவர் பாருங்க, ஒரு 12வது மாணவர். இது ஏன் ஒண்ணா போடுறேன்னா, நம்ம நிறைய மாணவர்கள் இங்க இருக்கீங்கிறதுனாலதான் உங்களுக்கு போடுறேன். 12வது முடிச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த ஹாலிடேஸ்ல அவர் என்ன யோசிக்கிறாரு, அகைன் மாத்திரை வாங்க போறாரு அவங்க ஃபேமிலிக்கு எதுக்கோ ஒரு இதுக்காக. அப்போ பாத்தீங்கன்னா மாத்திரை விலைகள் வேற வேற பார்மசில வேற வேற விலைகள். என்னன்னு பாக்குறாரு, என்ன பாக்குறாருன்னா, ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் விலை கம்மி, பிராண்டட் விலை ஜாஸ்தி. உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்ல போனா, இப்போ வந்து பாராசிட்டமால் அப்படிங்கிறது ஒரு ஜெனரிக் மெடிசன் வச்சுக்கோங்களேன். அது காம்பவுண்ட், அந்த இது மெடிசன், இது கெமிக்கல் நேம். அதே வந்து நீங்க வந்து வேற வேற டோலோபாரோ அல்லது அது மாதிரி பிராண்டடா போனீங்கன்னா விலை ஜாஸ்தி. அப்போ ஜெனரிக் மெடிசனுக்காக அது விலை கம்மிங்கும் போது ஏன் அது நம்ம வந்து பொதுமக்களுக்கு அவங்க என்ன கஷ்டப்பட்டு வாங்குறாங்க இல்லையா காசு கொடுத்து, அப்போ அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்காக ஆரம்பிச்சதுனால டாடாட்ட இருந்து இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் டாடா வந்து அங்கீகரிக்கிறார் இந்த ஐடியாவை. ஜெனரிக் பார்மசின்னு இப்போ 1 ஆரம்பிச்சிட்டாரு, 2 ஆரம்பிச்சு இப்போ வந்து அதை பெருசா கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு ஸ்டார்ட் அப். ஏன் இந்த ஸ்டார்ட் அப் சொல்றோம், ப்ராப்ளத்தை சால்வ் ஆகுது, யூனிக்கா சால்வ் பண்ணுது, ரைட். அடுத்தது ஸ்கேலபிள். இன்னைக்கு வந்து 1, 2, 10, 20, 30, 50ன்னு போயிட்டே இருக்கலாம். எல்லா ஊர்லயும் தேவைப்படுது இல்லையா, போயிட்டே இருக்கலாம். இதுதான் இந்த ஸ்டார்ட் அப் உலகத்துடைய ஃபண்டமெண்டல். இப்போ நம்ம வருவோம். இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆசியா இந்தியா பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2000ல எலான் மஸ்க் யாருன்னு தெரியாது யாருக்குமே. ஆனா 2021ல நம்ம அவர் வந்து உலகம் பூரா ஒரு கேஸ் ஸ்டடியா படிச்சுக்கிட்டு. இப்போ நீங்க எல்லாமே 2021ல நீங்க உள்ள வரீங்க. அதே மாதிரி 2041ல உங்களுடைய உங்களுடைய ஸ்டார்ட் அப்பையும் உலகம் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியா படிக்கும். இதுதான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா. இதை நோக்கி போற பயணத்துக்கு நாங்க எல்லாம் உங்க கூட துணை இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு, ஏன் இந்த 2021ல இருந்து 2050ல என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளரப்போகுது. கடந்த 20 வருடங்கள்ல வளர்ந்த வளர்ச்சியை விட அடுத்த 20 வருடங்கள்ல இத மாதிரி 4 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு வளரப்போகுது. அப்போ அது அந்த வளர்ச்சி எதெல்லாம் கொடுக்குதுன்னா இந்த டெக்னாலஜி தான். மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இன்ட்ரோடக்ஷன்ல, பிளாக் செயின் சார் சொன்னாங்க ஒரு டெக்னாலஜின்ட்டு. இதே மாதிரி நீங்க போய் இந்த டெக்னாலஜி எல்லாம் செய்ய வேண்டாம். இந்த டெக்னாலஜி எல்லாம் ஏற்கனவே இருக்கு. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டெக்னாலஜி என்ன பண்ணும்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு மேடம் சொன்னாங்க இல்லையா பிளாக் செயின். பிளாக் செயின் என்ன பண்ணும், பிளாக் செயின் ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி என்ன பண்ணும்னா, இட்ஸ் கால்ட் ட்ரஸ்ட் டெக்னாலஜி, இம்மியூட்டபிள் டெக்னாலஜி. என்ன பண்ணும்னா, நீங்க உதாரணத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க. இப்ப நானும் ரமேஷ் சாரும் ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம்னு வச்சுப்போமே, ஒரு 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 பரிமாற்றம், ஒரு பில்டிங்கை வந்து நான் வந்து ரமேஷ் சாருக்கு நான் இது பண்றேன், சேல் பண்றேன். அப்ப அவர் வந்து பரிமாற்றம். அப்ப என்ன பண்றோம், நம்ம ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் போறோம். ஏன் அப்படின்னா, ரமேஷ் சார் என்ன நம்பல, நான் அவரை நம்பல, ஒரு நடுவில் ஒரு இன்டர்மீடியரி ஒருத்தர் தேவைப்படுறாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஏன்னா, நான் இதான் மாத்திட்டா அவரு தான் மாத்திட்டாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன பண்ணுது, இந்த இன்டர்மீடியரை ரிமூவ் பண்ணுது. ட்ரஸ்ட் டெக்னாலஜி, ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுது. அதை யாரும் எனக்கு தெரியாம ரமேஷ் சாரோ, ரமேஷ் தெரியாம நானோ எதுவும் பண்ண முடியாது. அந்த ஒரு டெக்னாலஜி. இதை வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போதைக்கு பிட்காயின்ங்கிற ஒரு இந்த இது டிஜிட்டல் கரன்சிக்கு யூஸ் பண்றாங்க. ஆனால் இது இங்க நிக்க போறது இல்ல. இதோடைய வளர்ச்சி யாருக்குமே தெரியல இது வரைக்கும். இன்னும் ஆராய்ச்சி போயிட்டே இருக்கு. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு. இதை யூஸ் பண்ணி எப்படி புதிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், இல்ல புதிய ஒரு பொருட்களை உருவாக்கலாங்கிற உலகம் பூரா ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. இதுல ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு மிக முக்கியமான ஆராய்ச்சி. ஆராய்ச்சின்னு லேப்ல போய் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. சொசைட்டிலேயே நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். நான் சொல்றேன் பின்னாடி. அப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங், மொபைல், ஐஓடி, ஓகே, அது மாதிரி ட்ரோன்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, இது மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் இதுல நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீங்க நிறைய பேர் டெக்னாலஜி இல்லாம கூட இருக்கலாம், பயப்படவே பயப்படாது. இந்த டெக்னாலஜி நீங்க செய்ய போறது இல்லை, ஏற்கனவே இருக்கு.
இந்த டெக்னாலஜி என்ன பண்ணும், பிக் டேட்டா என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஆர்டிஃபிஷியல் என்ன பண்ணும்னு தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் அதை மனசுல வச்சுக்கிட்டு நான் இதை யூஸ் பண்ணி நான் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணும். உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க அமேசானுக்கு போய் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா டக்குன்னு ஒரு பாப்பப் வரும், இந்த பொருளை வாங்கியவர்கள் இந்த பொருளையும் வாங்கினாங்கன்ட்டு. அவ்வளவுதான். இதுதான் வந்து ஏஐயோட ஒரு மிக சிறிய பரிமாணம். என்ன பண்ணுது அது? பிக் டேட்டா. இது வரைக்கும் கோடிக்கணக்கான பேர் வாங்கியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கட கட கடன்னு செக் பண்ணிட்டு வந்து, ஓ இந்த பொருள் வாங்கினாங்களா, இது வாங்கியிருக்காங்களா, அப்ப இதை வந்து கபாலிக்கு சொல்லுவோம் சொல்லுது. ரெக்கமெண்டேஷன் என்ஜின். அவ்வளவுதான். இதை நீங்க செய்ய போறது கிடையாது, அதை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணி நான் வேற என்னெல்லாம் பண்ண முடியும், இந்த ரெக்கமெண்டேஷன் என்ஜினை வேற எங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணலாம். அவ்வளவு. ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த உலகத்தை நம்ம புரிந்து கொள்வோம். ஜபா, எவ்ரிதிங் இஸ் ஓகே சார்? ஓகே தான். நாம ஏதாவது இப்ப நடுவில் ஏதாவது அவங்கள ஒரு 5 மினிட்ஸ் ஏதாவது கேள்வி கேட்க சொல்லலாமா? கேட்க சொல்லுங்க. ஓகே, ஒரு 5 நிமிடங்கள் நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா, நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கமெண்டா சொல்லலாம். எனக்கு புரிஞ்சுது சார், நல்லா இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு புதிய ஒரு டைரக்ஷன் தெரியுதுன்னு சொல்லலாம், அல்லது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லலாம், அல்லது எனக்கு இந்த இடத்துல புரியலன்னு சொல்லலாம். ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபீட்பேக் so that we will take it forward. குறிப்பா இளையோர் மன்றத்து உறுப்பினர்கள், முதல்ல நீங்க உங்க குவாலிட்டி என்னவா இருக்குன்னு தெரியுமா? ஒரு ஸ்டார்ட் அப்னா நிறைய பேசணும், உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஏன்னா அப்பதான் நீங்க சொல்லி நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வாங்கணும். ஓகே, இப்ப ரமேஷ் ஜெயராஜ் சார்ட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும்னா அவர்கிட்ட போய் ப்ராப்ளத்தை நீங்க சொல்லி புரிய வைக்கணும். ரமேஷ் ஜெயராஜ் சாருக்கு. ரமேஷ் சார் வணக்கம் சார். அப்படிதானே? ஆமா ஆமா, டெஃபினெட்லி கரெக்ட். சோ அப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு பேச தெரியணும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அழகா சொல்ல தெரியணும். ஓகே, பேசுங்க பார்க்கலாம். இளையோர் மன்றம். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க குயிக்கா ஒருத்தரும். உங்க பேரு, நீங்க என்ன படிக்கிறீங்க, அது நீங்க படிக்கிறவங்களா இருந்தா, அல்ல அடுத்த இளையோர் மன்றம் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக இந்த மன்றத்துல சேர்ந்தீங்க, குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துப்போம். so that you know it will create ஒரு நல்லா இருக்கும். குயிக்கா 10 மினிட்ஸ். To start with Avanish. Avanish, that's great. Hello Avanish, everyone. I am Avanish. I am 13 years old. I am from Tamil Nadu, India. I am studying in 8th standard in Chennai Public School, Chennai. I am very much interested in art and digital work like flyers, visiting cards, PowerPoint presentation, and promotional PDFs. At present, I am learning how to build a website. I am also doing promotional work for my father's business. Thank you, everyone. Fantastic, Avanish. Great. என்னன்னா எல்லாம் ஆங்கிலத்திலே பேசிட்டியா? நான் உன்கிட்ட தமிழ்லயே பேசிட்டு இருக்கிறேனா? நீ வந்து உனக்கு புரிஞ்சுதான்னு தெரியல எனக்கு. அவனிஷ் புரிஞ்சுதா? I know Tamil. எனக்கு தமிழ் தெரியும். ஆனா டாடி தான் சொன்னாரு நீ தூய தமிழ்லாம் பேச மாட்ட, அதனால கொஞ்சம் இப்போ வரைக்கும் இங்கிலீஷ்லயே பேச அவங்களுக்கு புரியும்னு சொன்னாங்க. அழகான தமிழ் பேசுறியம்மா, நீ தான் சூப்பரா பேசுற. பேசு, நல்லா இருக்கு. உன்னுடைய அழகான தமிழ் எங்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் பேசுனதுல எல்லாம் புரிஞ்சுதா அவனிஷ் உனக்கு? நிறைய புரிஞ்சது அங்கிள். இன்னோவேட்டிவா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அந்த யங்கஸ்ட் பில்லியனியர் அந்த ஓயோ ஹோட்டல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சது. புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி அவரை பத்தி தெரியுமா உனக்கு? முன்னாடியே தெரியும். நான் ரிசர்ச்லாம் பண்ணேன். ஓ பாத்தீங்களா, அழகா சொல்றாரு பாருங்க. ரிசர்ச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ். கிரேட். Thank you uncle. Thank you. சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அழகா அவனிஷ் தொடங்கி வச்சிட்டாரு. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. என் பேர் செந்தில். இப்பதான் நான் சேர்ந்திருக்கேன். ஆமாண்ணே. சாரி, நான் ஹைஜாக் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன கொஸ்டின் அந்த பையன் அந்த தம்பிட்ட கேட்டுக்கிட்டுமா? சொல்லுங்களேன் தாராளமா. தம்பி, உண்மையிலே சிறப்பான விஷயம்ப்பா நீ பண்றது. உண்மையிலேயே என்னெல்லாம் அள வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னடா வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு எனக்கு. தம்பி அவினாஷ், நம்ம எல்லாம் யாருக்குமே காமெடி, நான் உங்களுக்கு தான் போட்டி. சும்மா ஜோக் சொல்றேன், போட்டியே கிடையாது. இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன், நான் ஜோக்குலாம் சொல்லல, நான் சீரியஸா சொல்றேன். ஏன்னா நீங்க செய்றீங்க தெரியுமா, அது புனிதமான காரியம். ஏன்னா வந்து நான் வாத்தியாரெல்லாம் இவ்வளவு தூரம் நான் பார்த்தது கிடையாது. இப்போ உங்களை நான் வாத்தியாரனாலே எப்படி என்ன பண்ண வட்டிக்கு விட்டுட்டு இப்படி சும்மா வந்துட்டு போறது. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். நான் பார்த்தது உங்களை பார்த்த உடனேதான் காலை விழுந்துக்கிறோம்னா மன்னிச்சுக்கோங்க. சாரி, நான் கொஞ்சம் ஒரு மேட்டர் தம்பிட்ட ஒரு வார்த்தை பேசுறேன்.
அவினாஷ் தம்பி ஒரு ஒரு 2 நிமிஷம் உன்னோட பிசினஸ் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இஸ் இட் ஓகேண்ணே உங்களுக்கு? ஓகே அங்கிள். நான் வந்து கபாலினே உங்களுக்கு ஓகேண்ணே? ஒன்னும் ப்ராப்ளம் ஒன்னும் ப்ராப்ளம். நான் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து டாடி தான் சொன்னாரு, நான் இந்த லேப்டாப் தந்துட்டு டாடி சொன்னாரு கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணு. நான் அதுக்கு மேலேயே பண்ணியிருந்தேன், கொஞ்சம் டிசைனிங்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா டாடி சொன்னாரு, நீ வந்து ப்ரொமோஷனலுக்காக என்னோட கம்பெனிக்காக பண்றியா, நான் பேவும் பண்றேன்னு சொன்னாரு. நான் ஒரு 3 மாதிரி ஃபிளையர்ஸ்லாம் பண்ணி தந்தேன். அதுக்கெல்லாம் டாடி பே பண்ணாரு. அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் இன்னும் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா டாடி சொன்னாரு, ஓகே என்னோட கம்பெனில நீ தான் மார்க்கெட்டிங் டீமுக்கு ஹெட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் நிறைய பிடிஎஃப்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா டாடி ஏதோ ஒரு 1 வீக் பிஃபோர் சொன்னாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கல, அதனால நீயே ஒரு கம்பெனி ஆமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் சொன்னேன் ஓகே அது நல்ல ஐடியா அதுன்ட்டு என்னோட கிரியேட்டிவ் யூஸ் பண்ணி நானே ஒரு நேம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு லோகோ நானே திங்க் பண்ணிக்கிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் கம்பெனி பேர் என்னமா? கம்பெனி பேர் என்னமா? சாரி டு பாதர் யூ. கம்பெனி பேர் என்னமா? வி டிசைன். ஓகே. எப்போ ஆரம்பிச்சமா? இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் வொர்க் இன் ப்ராக்ரஸ் தான். ஆரம்பிச்சோனே நான் சொல்றேன். வி டிசைன்ங்கற நேம் டிசைட் பண்ணது எப்போனா? 7th ஸ்டாண்டர்ட்லயா 8th ஸ்டாண்டர்ட்லயா இல்ல 1 இயர் பிஃபோர் 6 months பிஃபோர்? நான் இப்போதான் 1 வீக் பிஃபோர் தான் நான் டிசைன் டாடி சொன்னதுக்கு அம்மா தான் நான் போய் அன்னைக்கே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டு நான் அந்த வி டிசைன் நேம்ல யாரோ எடுத்திருக்காங்களா இல்ல இதை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. தேங்க்யூ அங்கிள். அவனிஷ் அப்பா பேர் என்னமா? ஜிபி சதீஷ்குமார். இருக்காங்களா? இல்ல அவரு மீட்டிங் வெளியில போயிருக்காரு. எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்ல அப்பாக்கு. என்னன்னா ரொம்ப பாராட்டணும் உன்னை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரொஃபஷனலா ட்ரீட் பண்ணி உன்னை அதை அவர் என்கரேஜ் பண்ண போய் தான் உனக்கு அந்த ஆர்வம் வந்தது நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவருடைய தேங்க்யூ. வேற யாராவது இளையோர்கள் குயிக்கா? சார் என் பேர் மக்தும் அலி சார். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் விஐடி சென்னையில். ஐம் டூயிங் மை பிபிஏ ஆனர்ஸ். ஓகே சார் எனக்கு ஆக்சுவலி என்ன கொஸ்டின்னா, இப்போ இந்த பேண்டமிக்னால எனக்கு ஒரு மேஜர் மைண்ட் பிளாக் மாதிரி கொடுத்துருக்கு சார். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து ஐ வாஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் டில் 12th grade. இன்ஜினியரிங் நிறைய பேர் சொன்னாங்க லைக் சயின்ஸ் படிச்சா இன்ஜினியரிங் தான் எடுக்கணும், எல்லாம் வந்து மெடிக்கல் எடுக்கணும். எனக்கு அந்த ஸ்டிக்மாலே எனக்கு போவேன். ஐ வாண்ட் டு பிரேக் தட் பேரியர்னு சொல்லிட்டு ஐ கேம் டு த மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட் சார். எனக்கு வந்து எப்பவுமே 10th ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கவுன்சில் இன் மை ஸ்கூல். I was a house captain for my 12th grade entire school sir. So எனக்கு அப்பலேருந்து லீடர்ஷிப்ல வந்து எனக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆர்வம் வந்துச்சு சார். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, I have 2 questions sir. Number 1, leadership and startups, how do they go hand in hand? And second of all இந்த பேண்டமிக்னால சார் ஒரு மாதிரி ஒரு மைண்ட் பிளாக் கொடுத்துருக்கு சார். there is no self driven motivation. இப்போ வந்து எல்லா இடத்துலயும் எல்லா சைட்லயும் பாத்தீங்கன்னா there's a lot of pessimism, ஒரு optimism, எங்க போனாலும் ஒரு கெட்ட நியூஸ், ஒரு கிரியேட்டிவிட்டி எங்க போனாலும் if there is something negativity around you, நமக்குள்ளே ஒரு நெகட்டிவ் இருந்து this டிப்ரெஷனா மாறி போயிடுது சார். so there is no space to think out of the box. புரியுதுங்களா? I don't நிறைய பேர் சொல்லுவாங்க you should not be part of the sheeple, you should be something completely different like the wolf னு சொல்லுவாங்க. so அந்த மைண்ட் செட்ல தான் சார் I joined BBA honors. but apart from university sir, honestly சொல்லணும் ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கு சார். நான் இன்னும் என் கேம்பஸ் போய் பார்க்கல சார். ஆன்லைன் கிளாஸ்க்கு அரௌண்ட் 1.5 lakhs I'm paying per year sir. This is the ultimate truth. எனக்கு I want to get out of this chain sir. ஒரு இந்த சைக்கிள்ல இருந்து I have to get out sir. so what are your feasible solutions sir? ஓகே நீங்க ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர், நீங்க தான் சொல்யூஷன் கொடுக்கணும். ஓகே நான் வந்து ஒரு அட்வைசரா ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நல்ல ஆண்டர்பிரனர், ஒரு நல்ல ஃபவுண்டர் வந்து சூழல் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறவர் தான் முதல்ல ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராகவும் ஒரு ஆண்டர்பிரனராகவும் இருக்க முடியும். சூழல் எப்படி வேணாலும் மாறலாம், டாப்ல இருக்கலாம், திடீர்னு கீழே வரலாம். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்திலேயே மிக மதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவோர்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் பீக்லயும் இருந்திருக்கிறாரு, கீழையும் அவருடைய ஆப்பிளோட நிறுவனம் வெறும் இதுலயும். இன்னைக்கு பேண்டமிக்ங்கிறது வந்து உங்களுக்கு நமக்கு மட்டும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே புதுசு, இந்த உலகத்துக்கே புதுசு. அப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன வரும்னா தானா இவால்வ் ஆகும். இந்த உலகமே அதை நோக்கி தான் உழைத்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, இதுல நான் என்ன என்னாலான இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப எப்பவுமே ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, they should not be part of the problem.
they should be part of the solution. புரியுதா மத்தும்? எஸ் சார், 100% சார். என்ன கேக்குறீங்கல்ல சார், இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கு சார்னு சொல்றீங்கல்ல இல்லையா? ஆமாங்க இங்கே நிக்கிறீங்கல்ல, அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆக முடியாது, ஒரு லீடர் ஆக முடியாது. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இதுவே ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. நான் வந்து ஒரு கல்லூரியில ஜாயின் பண்ணிருக்கேன், இது வரைக்கும் நான் பிசிக்கல் கிளாஸ்க்கே போல, 1.5 lakhs நான் பே பண்றேன், ஆன்லைன்ல தான் இருக்கு, எனக்கு ஐ எம் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டட்னு சொல்றீங்க. இப்போ நீங்க அடுத்து இந்த ப்ராப்ளத்தை எடுத்து நீங்க யோசிக்க ஆரம்பிச்சாரு. சப்போஸ் இது கண்டினியூ ஆச்சுன்னா இது எங்க போகும்? இதுக்கு வேற என்னென்னலாம் மாற்று இருக்கு? இப்போ இதுதான், இது ஒண்ணுதான் மாற்றா? இப்ப என்ன ஜூம்ல நடத்துறாங்க, இதுல நடத்துறாங்க, இது ஒண்ணுதான் மாற்றா? வேற பிளண்டடா வேற ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப நான் சும்மா நீங்க கேட்கும் போது நான் அப்படி சும்மா கேஷுவலா சொல்றேன். இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது இப்ப நீங்க என்ன மிஸ் பண்றீங்க? உங்க நண்பர்களை மிஸ் பண்றீங்கல்ல. சப்போஸ் இஃப் யூ ஆர் லிவிங் இன் அ கம்யூனிட்டி, ரைட், இஃப் த கவர்மெண்ட் பர்மிட்ஸ் வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த லா, இப்போ ஒரு 5 பேரா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்கலாமா, படிக்க கூடாதா? மொத்தம் தெரியல எனக்கு. நான் சும்மா நீங்க கேட்கும் போது அப்படியே சொல்லிட்டே வரேன், யோசிச்சுலாம் சொல்லல. மொத்தம் சார், எஸ் சார், புரியுது சார். ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ப்ராப்ளம்னு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க போறோமா, அல்லது அதுக்கு ஒரு இப்ப இது வந்து இந்த மாடல் வந்து சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்க நாளைக்கு இது ஒரு பெரிய எஜுகேஷனல் கம்பெனியா கொண்டு வரலாம். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டார்ட் அப்ல மிகப்பெரிய ஸ்பேஸ் எங்கன்னா எடுடெக்னு சொல்றோம், எட்டெக், எஜுகேஷனல் டெக்னாலஜி கம்பெனிஸ். அப்போ இந்த பிளண்டட் தான் ஃபியூச்சர்ல வரப்போகுது. அப்போ இது சொல்லணும், நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் டீப்பா போய் ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க சொன்னீங்க அழகா, இன்னொரு கேள்வி கேட்டீங்க சார், நான் லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும், பாராட்டினேன். உண்மை. இது அதாவது உங்களை முதல்ல நீங்க அறிந்து கொண்டு இருக்கீங்க, அதுவே எனக்கு மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் வெறும் லீடர்ஷிப் வச்சுட்டு நான் ஆண்டர்பிரினர் ஆக முடியுமானா, லீடர்ஷிப் வேணும், ஆனா அது மட்டுமே போதா. வேற என்ன வேணும்? அதான் இப்ப நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்ல ஒண்ணா நீங்க டிக் பண்ணிட்டே வரணும். இது என்னால பண்ண முடியுமா, இதெல்லாம் பண்ண முடியுமா? ஓகே, ஒரு இடத்துல வந்து என்னால பண்ண முடியாது இது சார், நீங்க பெரிய லிஸ்ட் கொடுக்குறீங்க, 10 கொடுக்குறீங்க, என்னால 3 தான் பண்ண முடியும், தப்பே கிடையாது. அந்த இடத்துல தான் ஒரு ஸ்டார்ட் அப்ங்கிறது என்னன்னா, ஒருத்தர் கிடையாது, ஒரு குழு. அந்த குழுவை நீங்க அமைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் தெரியாது, என்னெல்லாம் தெரியாதோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், அந்த குழுல இருக்கக்கூடிய மெம்பர்களை அது மாதிரி நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதா மொத்தம்? இப்போதைக்கு நான் இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்றேன், ஏன்னா நம்ம மத்தவங்களை கேட்கணுங்கிறதுனால தொடர்ந்து பேசுவோம். இந்த இளையோர் மன்றத்தோட இதுவே அதான், நம்ம வார வாரம் பேச போறோம். ஓகே, பேசும்போது அப்படி இவால்வ் ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைன் பண்ணி கொண்டு போவோம். டோன்ட் வரி. அடுத்தது ஒரு சின்ன ஒரு கருத்து சார், சொல்லுங்க. few minutes. Thank you. இப்போ அவர் சொன்ன மாதிரி படிக்கிற காலத்துல அது வந்து ஒரு காயினுக்கு 2 பக்கம்ங்கிற மாதிரி தான் இன்ஸ்டிடியூட்டும் இண்டஸ்ட்ரியும் அது சேர்ந்தது தான் வேல்யூ ஆடட் ஃபார் த சொசைட்டி. ஏன்னா ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது உருவாக்குறது வந்து இன்ஸ்டிடியூட்டு, அதை ப்ரொக்யூர் பண்ணி அதை என்கேஜ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது தான் இண்டஸ்ட்ரி. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரி ஈகோ சிஸ்டத்தில் இருக்கிறவங்க. அவங்க சார் சொன்ன மாதிரி நிறைய என்டர்பிரனர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, சரியான நபர்கள் தங்கள் நிறுவனத்துக்கு கிடைப்பாங்களா, இல்லை தனக்கு அனுகூலமாக இருப்பாங்களா? இப்போ அவனீஷ் சொன்னார் இல்லையா, அவங்க அப்பா ஒரு இண்டஸ்ட்ரி, ஆனால் அவனீஷோடைய அந்த ஸ்கில்லு, அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த டெடிக்கேஷன் அவருக்கு ஒரு ஆடட் வேல்யூவாக வருது. இன்னும் அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஆனால் அவருடைய ஸ்கில்ஸ் அண்ட் மல்டிபிள் டேலண்ட் வந்து அவரோட ஒரு கெப்பாசிட்டியை உயர்த்துது. அதுதான் லீடர்ஷிப் அண்ட் என்டர்பிரினரியல் எவாலுவேஷன். அந்த ஒரு கேட்டகரிக்கு தான் இப்போ ப்ரொஃபசர் கபாலி சார் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. இதுதான். தேங்க்யூ. நன்றி. அடுத்தது குயிக்கா நண்பர்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. குயிக்கா இளையோர். நானே சொல்றேன் சார். என் பேர் சிவகுமார். சொல்லுங்க சிவகுமார். நீங்க சொன்ன இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்ற விஷயத்தை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் டியூரிங் த பேண்டமிக், இந்த பேண்டமிக் மூலமா தான் கிட்டத்தட்ட ஒரு 2 கம்பெனி வந்து நான் ஸ்டார்ட் அப்பாவே ஆரம்பிச்சேன். ஒண்ணு வந்து மத்சயா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பேசிக்கலி நான் பண்ண கஷ்டத்தை இதே மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் பண்ணுவாங்கன்ட்டு ஃபிஷ், பேசிக்கா ஃபிஷ் வந்து ஷோ டு ஹோம் இதுதான் பண்ணேன். அதே மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட் விஷம் நேச்சர் ஒன்று ஆரம்பிச்சேன். இந்த ஆர்கானிக் ப்ராடக்டோட எல்லாரோடையும் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் ப்ரொடியூசர்ஸோட கனெக்ட் பண்ணி அப்புறம் கிரீன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன். இது 2 ஸ்டார்ட் அப்பும் நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 ஸ்டார்ட் அப்பும் போயிட்டு தான் இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பட் ஆர்கானிக்கா க்ரோத் இருக்கு. ஸோ அதை ரிலேட் பண்ணி எங்களுக்கு டிஜிட்டல் மீடியா பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அதுக்காக டிஜிட்டல் மீடியா ஒன்று ஆரம்பிச்சோம். இப்போ டிஜிட்டல் மீடியாவும் போயிட்டு இருக்கு ரெகுலராகவே. ஸோ
It's just an opportunity. The opportunity நம்ம grab பண்ணிட்டோம்னா we are good to go. There is no way. Fish எல்லாம் பாத்தீங்கன்னா it is seriously it's a huge business. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய business எல்லாம் ஆகும்ட்டு. But already a huge business for us. So எங்க பிரச்சனை? For example, இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தீங்கன்னா நாளைக்குலாம் லாக்டவுன். So மக்கள் வந்து they have already started putting their orders already here. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நிறைய தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு which will help you to move your business easily. நீங்க ஒரு ஆப் பண்ணனும்னா தேவையில்லை. Exactly. Market. All you need to have is a proper thinking. Thank you Shivakumar. Thank you. Wonderful. You are setting a very great இது என்னன்னா ரெண்டு விஷயம் அவட்ட நான் இருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் பின்னாடி சொல்ல போறோம். ஒன்னு வந்து the first thing is ஒரு ஆண்டர்பிரனருக்கு வந்து ப்ராப்ளம் வர வர அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கக்கூடிய மைண்ட் செட் வேணும். நம்ம நண்பர் கேட்டார்லையே சார் இதெல்லாம் ப்ராப்ளம் என்ன சுத்தி நடக்குதுன்னா ப்ராப்ளம் தான், நம்ம அதுல நமக்கு சஃபரிங் இருக்கு, அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் அதர் சைடு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது சைனீஸ் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ப்ராப்ளமுக்கும் ஒரே 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 வேர்டு தான். ஏன்னா ஒருத்தருக்கு அது ப்ராப்ளமா தெரியும், இன்னொருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியும். இது ஒண்ணு. இரண்டாவது மிக அழகா சொன்னார், எனக்கு என்ன சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நம்மளை சுத்தி நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் சொன்னார், எல்லாமே நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சுத்தி நிறைய விஷயங்கள் அதை எடுத்து நீங்க கோர்த்தீங்கனாலே நீங்க ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம். அப்புறம் மூணாவது மிக முக்கியமான விஷயம் சிவகுமார், இதை நான் ரொம்ப அழுத்தி சொல்ல விரும்புறேன் எல்லாருக்குமே, திங்கிங் திங்கிங் திங்கிங். நம்ம திங்கிங் வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஏன்னா திங்கிங் இஸ் நேச்சுரல்ங்க. பிறந்த குழந்தையில இருந்து நம்ம இதாகிற வரைக்கும் எல்லாருமே திங்க் பண்றோம். ஆனால் எது நேச்சுரல் கிடையாது தெரியுமா? ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இஸ் நாட் நேச்சுரல். இப்ப சிவகுமாரோடைய திங்கிங் வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். என்னன்னா ஒரு பிரச்சனை வருது, அதை எப்படி நான் அணுக போறேன், அதை எப்படி ஒரு ப்ராப்ளத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ண போறேங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். அதுக்கு பயிற்சி வேணும். நம்ம இந்த இளையோர் மன்ற இந்த ப்ரோக்ராம்ல அதுக்கு பயிற்சி கொடுக்க போறோம். சரி, நீங்க கேட்டதுனால சொல்றேன், 4 விதமா அந்த திங்கிங்கை பிரிக்கிறோம். சிஸ்டம்ஸ் திங்கிங் சொல்றோம், டிசைன் திங்கிங் சொல்றோம், இன்னோவேட்டிவ் திங்கிங் சொல்றோம், கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்றோம். இந்த 4 திங்கிங்கும் உங்களுக்குள்ள வரும்போது ஒரு விஷயத்த, ஒரு இஷ்யூவை நீங்க பார்க்கும்போது இந்த 4 லென்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்க அந்த இஷ்யூவை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு உங்களுக்கு பயிற்சி தேவை. இதுதான் நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து யுஏஇல இருக்கிற ஃபிலியை தான் நான் வந்து we are going to replicate ஃபிலின்னு வந்து there is a tea shops chain of அஜ்மான்ல இருக்கு. Fantastic. The same kind of things here. Super. All the best. Okay, நம்ம என்ன பண்ணலாம், இப்போதைக்கு நிறுத்திட்டு நம்ம பிரசன்டேஷன் கண்டினியூ பண்ணுவோம். Okay, then we will take it, any other thing we will take it at the end. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க சார். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா இப்ப பாருங்க, இந்த டெக்னாலஜி 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இது என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்த உலகம் எப்படி மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் இதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 2000 வரைக்கும் ஒரு வேர்ல்டு, நம்ம வந்து அதை பிசிக்கல் வேர்ல்டுன்னு வச்சுப்போம். 2000 வரைக்கும் பிசிக்கல் வேர்ல்டு. 2000 இருந்து 2020 வரைக்கும் இன்னொரு வேர்ல்டு வந்து அது கூட ஜாயின் ஆச்சு. என்னன்னா சைபர் வேர்ல்டு, அதாவது கனெக்டட் வேர்ல்டு. இன்டர்நெட் மூலமா கனெக்ட் ஆயிருந்தோம் இல்லையா? அப்போ பிசிக்கல் வேர்ல்டு, சைபர் வேர்ல்டு. இப்ப 2015-16 இருந்து என்ன நடக்குதுன்னா, இந்த பிசிக்கலும் சைபரும் ஒன்னா மாறுது, ஒன்னா மெர்ஜ் ஆகுது. அப்போ சைபர் பிசிக்கல் வேர்ல்டு, இந்த வேர்ல்டுக்கு தான் அடுத்த ஒரு 25 வருடங்கள் இந்த உலகம் தான் பெருசாக போகுது. இதுதான் ஃபியூச்சரை டிஃபைன் பண்ண போகுது. அப்போ இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் தான் அந்த ஃபியூச்சர்ல வந்து புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதனாலதான் இந்த டெக்னாலஜிஸை பத்தி நம்ம அவ்வளவு ரொம்ப ஆழமா சொல்றோம். ஸோ இந்த டெக்னாலஜிஸை பத்தின புரிதலை நாங்க உங்களுக்கு ஏற்படுத்த போறோம் இந்த நம்ம பிளாட்ஃபார்ம்ல, நம்ம இளையோர் மன்றத்துக்கு. இதை ஒவ்வொரு டெக்னாலஜியை பத்தியும் ஒரு எக்ஸ்பர்ட்டே கூட்டு வந்து பேச போறாங்க. அதை புரிந்து கொண்டு இந்த பிசிக்கல் வேர்ல்டுல அதை அப்ளை பண்ணோம்னா புதிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே டெக்குன்னு ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா? நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, டெக்னாலஜினா ஒன்லி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மட்டும் நினைக்க கூடாது. டெக்னாலஜி கேன் பி a stone, டெக்னாலஜி கேன் பி a software, டெக்னாலஜி கேன் பி ஸ்டீல். நான் திருப்பி சொல்றேன், டெக்னாலஜி கேன் பி ஸ்டோன். ஆதிகால கற்கால மனிதன்
வேட்டையாடுறதுக்கு எதை யூஸ் பண்ணா? வேட்டையாடுவதற்கு எதை யூஸ் பண்ணா? கல்லாலான ஆயுதங்களை யூஸ் பண்ணா இல்லையா? அவனை பொறுத்தளவுல அவனுக்கு என்ன டெக்னாலஜி? ஸ்டோன் தான் டெக்னாலஜி. அப்புறம் வந்து 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டுல ஸ்டீல்னு வருது. சோ ஸ்டீல் வந்து டெக்னாலஜியா மாறுச்சு. என்ன மாறுச்சு? ஹேமரா மாறுச்சு. அதன் மூலமா சில வேலைகள் செஞ்சுட்டு இருந்தோம். 20ஆம் நூற்றாண்டுல சாஃப்ட்வேர் பிகம் த டெக்னாலஜி. அது ஒரு மிகப்பெரிய. இதுல என்ன தெரியுமா, இந்த 2000 இருந்து 2020 வரைக்கும் பெரிய அறிஞர்களே ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன வருத்தப்படுறாங்கன்னா, நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேருக்கு கொடுத்த அந்த டெக்னாலஜிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் மற்ற டெக்னாலஜிஸ்க்கு நம்ம என்ன கொடுக்கல. உதாரணத்துக்கு பயோடெக்னாலஜியா இருக்கட்டும், கெமிக்கல் டெக்னாலஜியா இருக்கட்டும், மெக்கானிக்கல் டெக்னாலஜி, அதர் டெக்னாலஜிக்கு நம்ம இன்னும் கொடுக்கல. அதுவும் போகணும். அடுத்த 20 வருஷத்துல அதுவும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் சேரும்போது இந்த டெக்னாலஜி நீங்க ஒன்லி கம்ப்யூட்டர் மட்டும் நினைக்கூடாது. இது வந்து கேன் பி எனி டெக்னாலஜி விச் மேக்ஸ் அவர் லைஃப் ஈஸி. அவ்வளவுதாங்க. டெக்னாலஜி எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை மிக எளிதாக்குகிறதோ அது எல்லாமே டெக்னாலஜி தான். அது ஸ்டோனா இருக்கலாம். ஒரு சுத்தியல் எடுத்து நீங்க அடிச்சீங்க, ஒரு ஆணியை வந்து நீங்க அடிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதில்லை. அப்போ சுத்தியல் ஒரு டெக்னாலஜி தான். அவ்வளவுதான். அப்படி பார்க்கணும் நீங்க ஒரு டெக்னாலஜி. ஓகே. ஆனால் இந்த நான் இப்ப நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா, ஒரு 10 நியூ டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜிஸ், அது வந்து இன்னும் பவர்ஃபுல்லான டெக்னாலஜி. அது வந்து ஒவ்வொரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிடெக், அக்ரிகல்ச்சர் காலகாலமா நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன அக்ரிடெக்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல என்ன அக்ரிடெக் என்ன பண்ணலாம்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து இது பண்றீங்க, ஃபார்மிங் பண்றீங்க. ஃபார்மிங் பண்ணும்போது மிக முக்கியமான பிரச்சனை என்ன? தண்ணி. நம்ம ஊர்ல எப்படி தண்ணி பாய்ச்சுவோம்? மழையை வெட்டி விடுவோம், தண்ணி பாட்டுக்கு பாயும். ஏன்னா தண்ணி செழிப்பா இருந்தது. அப்போ தண்ணி பாட்டு பாயும், பிரச்சனையே கிடையாது. ஆனா இன்னைக்கு தண்ணிங்கிறது மிக முக்கியமான ஒரு பொருளா மாறிடுச்சு இல்லையா? தண்ணி கிடைக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. அடுத்த உலக போர் வரும்னா அது வந்து தண்ணிக்காக தான் இருக்கும்னு சிலர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த தண்ணி எவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிச்சா? இப்ப தண்ணியை நம்மளால வேஸ்ட் பண்ண முடியாதா? அப்ப இதை டெக்னாலஜி மூலமா எப்படி பண்றதுன்னா, என்ன சொல்றாங்க, ட்ரிப் இரிகேஷன் மாதிரி கிளியரா பைப் போட்டு எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணி வேணுங்கிறத நீங்க வந்து சிப்ல நீங்க போடலாம், சென்சார்ல போடலாம். போட்டா இப்போ ஒரு பனை மரம் அதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அது கரெக்டா ஊத்தும். தென்னை மரம் அதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அது கரெக்டா ஊத்தும். யார் ஆளு இருந்து ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. அந்த டெக்னாலஜி செய்யும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது செய்யும். இது ஒண்ணா. அடுத்தது நீங்க வந்து ஒரு தேங்காய் விளைவிச்சிட்டீங்க. இந்த தேங்காய் வந்து நீங்க ஆர்கானிக், நீங்க நண்பர் கூட சொன்னார் ஆர்கானிக் சார், ஆர்கானிக் விளைவிச்சிட்டீங்க. நீங்க வந்து ஆண்டிப்பட்டியில தேங்காய் விளைவிக்கிறீங்க. ஆனா அமெரிக்காக்காரனுக்கு இது ஆர்கானிக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? இங்கதான் பிளாக் செயின் வருது. பிளாக் செயின் மூலமாக இதை என்ஷூர் பண்ண முடியும். இந்த தேங்காயில என்ன விதை போட்டீங்க, என்ன மரத்துல இருந்து வந்தது, என்ன உரம் போட்டீங்க, என்ன தண்ணி ஊத்துனீங்க, எப்போ பண்ணீங்க, எப்போ இந்த தேங்காய் பறிச்சது, எல்லாத்தையுமே வந்து அந்த தேங்காய்க்குள்ள வச்சிடலாம். அது மாதிரி டெக்னாலஜி தான் பிளாக் செயின். இது என்னன்னா அந்த ஃபுட் கம்ப்ளீட்டா அந்த ஜேர்னி இருக்குல்ல, அதெல்லாம் மேப் பண்ணக்கூடிய டெக்னாலஜி பிளாக் செயின். அப்ப பிளாக் செயின் மூலமா நீங்க பண்ணும்போது அமெரிக்கால இருக்கவன் ஒரு சந்தோஷமா, ஓ திஸ் ஆர்கானிக், எஸ் ஃப்ரம் ஆண்டிப்பட்டி அப்படின்னு வாங்குவோம். இங்க டெக்னாலஜி பிளாக் செயின் வரும். ஓகே. ட்ரோன். இப்ப நாளைக்கு நீங்க வந்து இது போடணும், உரம் போடணும், எனக்கு ஆள் கிடைக்கல சார் அப்படிங்கிறோம். இன்னைக்கு வந்து அக்ரியில மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஆள் பற்றாக்குறை. ட்ரோன் மூலமாக நீங்க உரம் தெளிக்கலாம், ட்ரோன் மூலமாக நீங்க மானிட்டர் பண்ணலாம். அப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகும், நம்மளுடைய செக்யூரிட்டி அதிகமாகும், ட்ரஸ்ட் அதிகமாகும். அப்போ இப்போ நான் எதுக்கு நான் வந்து இந்த தேங்காய் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ ரீசெண்டா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்ம டாக்டர் மாலா மேடம் வந்து பேசினாங்க இல்லையா, நம்ம இது இந்த மன்றம், வேளாண் மன்றம் தலைவர். அவங்க வந்து யாரோ ஸ்கிரீன்ல இருக்கிறாங்க. அவங்க பேசும்போது எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று அனுப்பிச்சாங்க. அவங்க தேங்காயை பத்தின ஒரு ரிப்போர்ட். ஸ்டன் ஆயிட்டானா. என்னன்னா, இந்தியா வந்து உலகத்திலேயே மிக அதிகமாக தேங்காய் ப்ரொடியூசர். ஆனால் எக்ஸ்போர்ட்ல நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும். ஏன் எக்ஸ்போர்ட்ல வீக்கா இருக்கும்னு ஆராய்ந்து பார்த்தால் இந்த காரணங்கள்லாம் கூட இருக்கலாம். அப்போ இதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அக்ரி, பயோ, கிளீன் டெக், டீப் டெக், எட் டெக், ஃபுட் டெக் எல்லாத்துக்கூட நீங்க டெக் ஆட் பண்ணிக்கலாம். அட்வர்டைசிங்னா அட்வர்டைசிங் டெக்னாலஜி, ஹெல்த்னா ஹெல்த் டெக்னாலஜி, இன்சூரன்ஸ்னா இன்சூரன்ஸ் டெக்னாலஜி, கவர்மெண்ட் இப்ப எப்படி கவர்மெண்ட் செயல்படுதுங்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது, சைபர் செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாமே இதுதான் வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது. இதுல எல்லாம் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் இந்த எக்கானமி நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா, நாலேஜ் எக்கானமி. இந்த உலகத்துல பணம் பிரச்சனையே கிடையாதுங்க. நல்லா ஞாபகம். எங்க பீரியட்ல எல்லாம் வந்து நாங்க ஒரு தொழில் தொடங்கணும்னா நாங்க சொந்த காசு போட்டு ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. அதுதான் இந்த ஸ்டார்ட் அப் உலகத்துல இன்னொரு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா,
உங்க ஐடியாவை நம்பி பணம் போடுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வெயிட் பண்றாங்க. ஆனா அந்த ஐடியா நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ஸோ நாலேஜ் எக்கானமில இருக்கும். இன்னோவேஷன், புதிதாக யோசிக்க வேண்டிய ஒரு எக்கானமில இருக்கணும். பழசு எடுத்துட்டு போனீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க, புதுசா யோசிக்கணும். ஸ்கில், டிஜிட்டல் எக்கானமி, சர்க்குலர் எக்கானமி. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பூ வந்து திருப்பி சுழற்சி முறையில வருதுன்ட்டு. சர்க்குலர் எக்கானமி, கிக் எக்கானமி. கிக் எக்கானமினா ஃபியூச்சர்ல எப்படி இருக்குதுன்னா யாரும் ஒருத்தர் ஒரே வேலையில இருக்க போறது கிடையாது. அவங்கவங்க உட்காந்துப்பாங்க, ஒரே ஒரு நபர் பல கம்பெனிக்கு வேலை செய்வார். அது மாதிரி ஒரு எக்கானமி வரப்போகுது. பேஷன் எக்கானமி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 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 இளையோர், நம்மளுடைய நண்பர், சிறிய நண்பர் என்ன சொன்னாரு? ஐ எம் பேஷனேட் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுதான் நம்ம நினைச்சா நாளைக்கே அவர் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆயிட்டா இருப்பாங்க. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் வந்து அதுக்கு உண்டான சாத்தியக்கூறு கொடுக்குது. ஸோ நம்ம பேஷனை ஃபாலோ பண்றதுக்கு இப்ப நாளைக்கு நான் வந்து ஒரு ராக் ஸ்டார் ஆகணும், மியூசிஷியன் ஆகணும் ஆயிடலாம். என்ன பண்ணணும்? ஒரு சாங் கம்போஸ் பண்ணி நெட்ல போட்டு அது வைரல் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே ஐ பிகம் அ பிக் ஸ்டார், ராக் ஸ்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன, என்ஜாமி அப்படிங்கிற ஒரு சாங் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. நீங்க உலக புகழ் பெற்ற அந்த பையன், அந்த பையனும் அந்த பொண்ணும் ரீச் ஆயிட்டாங்க. அப்போ அவ்வளவுதான். இதுதான் பேஷன் எக்கானமி. இன்னைக்கு யாரும் என்ன வேணாலும் அவங்களுடைய பேஷனை ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்பதான் நம்ம கோருக்கு வரோம். இப்போ ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்னா என்ன, இதுல யாரெல்லாம் இருக்கிறா, இவங்களுக்கு என்னெல்லாம் இது வந்து இது எப்படி ஆப்ரேட் பண்ணுதுங்கிறத குயிக்கா பாத்துருவோம். இந்த ஸ்டார்ட் அப் ஈகோஸ்ல இவங்க தான் முக்கியம், இவங்க தான் கோர். இவங்க எல்லாம் சப்போர்ட் ரோல் பிளே பண்றாங்க. ஓகே, ரைட். யாரு? ஐடியாஸ், இன்வென்ஷன்ஸ் அண்ட் ரிசர்ச், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் அப்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க தான். நீங்க கேட்டார் இல்லையா நண்பர், நான் லீடர் சார்ன்ட்டு. லீடரா இருந்தா மட்டும் பத்தாது, நீங்க வந்து என்னவா இருக்கணும்? ஒரு ஐடியா பண்ணக்கூடியவரா இருக்கணும், ஒரு புதுசாக யோசிக்கக்கூடியவரா இருக்கணும், இன்னோவேட்டிவா யோசிக்கக்கூடியவரா இருக்கணும், அல்லது புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கக்கூடியவரா இருக்கணும், அல்லது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது பொருள் மட்டும் கிடையாது, ஒரு மனிதர்களுடைய தேவையை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஒரு ஆராய்ச்சி தான். உதாரணத்துக்கு இந்தியால அடுத்தால எந்த பொருளுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கும்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடியவரா இருக்கும். தொழில் முனைவோர், அதான் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ். அப்புறம் யாரு? இன்வெஸ்டர்ஸ், அதை நம்பி பணம் போடுறவங்க. அதுக்கப்புறம் யாரு? மென்டர், அவங்களை சரியான வழியில நடத்தி செல்றவங்க. அப்புறம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஃபைனான்ஸ், எனக்கு அட்வைசர், ஃபைனான்சியல் அட்வைசர். அப்புறம் யாரு? அதர் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன், சப்போர்ட். இப்போ உதாரணத்துக்கு சொன்னார் இல்லையா, அப்பாவுடைய நிறுவனத்துக்கு நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தரேன், அது மாதிரி சப்போர்ட் ஆர்கனைசேஷன். இவங்களாம் தான் கோர். இவங்களை சுத்தி யாரு இருக்கா அப்படின்னா ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். யாரு? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஐஸ்ரோ இருக்கு இல்லையா, இஸ்ரோ, ஐஎஸ்ஆர்ஓ இருக்கு. இப்ப ஐஎஸ்ஆர்ஓ ரீசெண்டா கூட ஏதோ ஒரு ரிப்போர்ட் படிச்சேன். ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்றாங்க, உதாரணத்துக்கு அவங்க ஸ்பேஸ்ல அவங்க ஆனல்ல அனுப்புறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்காக ஒரு சில கிளாத்ஸ், மெட்டீரியல்ஸ் டிசைன் பண்றாங்க. அது வந்து நார்மலா மார்க்கெட்ல கிடைக்காது. அதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த தொழில்நுட்பம் யாருக்கு தான் இருக்கு? ஐஎஸ்ஆர்ஓ தான் இருக்கு, இஸ்ரோல தான் இருக்கும். அவங்க அந்த தொழில்நுட்பத்தை இவங்களுக்கு கமர்ஷியலா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நல்லா பாருங்க, இப்ப நீங்க போய் புதுசா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பொருளுக்கு உண்டான தேவை இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இஸ்ரோ கூட ஒரு இது அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த டெக்னாலஜியை வாங்குறீங்க. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சின்ன எக்ஸாம்பிள். துணி என்ன பண்றாங்க, தண்ணியில எவ்வளவு இது பண்ணாலும் உண்மையாகாத ஒரு துணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ இது வந்து இப்ப மழை காலத்துல யூஸ் ஆகுமா? அந்த டெக்னாலஜி நீங்க வாங்குறீங்க, அந்த துணியில ஒரு 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 ஆடை செய்து அந்த ஆடையை விற்கிறீங்க. இப்ப இதுக்கு நீங்க ஒரு இன்வென்டரா இருக்கணுமா? அவசியம் இல்லை. ஏற்கனவே ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இப்ப என்னெல்லாம் பண்ணிருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது ஃபண்டிங் ஆர்கனைசேஷன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சிலர்லாம் காமிக்க போறேன். இப்போ இன்வெஸ்டர்ஸ் எங்க இருந்து, ஐடியால இருந்து, தே கால் இட் சீட் இன்வெஸ்டர்னு இருக்காங்க. அவங்க ஐடியாவுக்கு பணம் தருவாங்க. அதுக்கு அடுத்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு இருக்காங்க. அவங்க அந்த ஐடியால இருந்து புரோட்டோடைப் பண்றதுக்கு பணம் தருவாங்க. அதுக்கப்புறம் விசின்னு இருக்காங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அவங்க அதை க்ரோ பண்றதுக்கு தருவாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இங்க இருக்கிற தொழில் முனைவோர்களும் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். நீங்க எல்லாமே நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்கும்னா, எல்லாமே நான் தான் செய்யணும், நான் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்க ஐடியா மட்டும் இருந்ததுன்னா நீங்க பல 100 கோடிகள் கொடுக்கறது கூட ரெடியா இருக்கு. ஆனா அந்த ஐடியா வந்து வித்தியாசமா இருக்கணும், யுனிக்கா இருக்கணும். அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்தி, இதுதான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் உடைய, இந்த மாய உலகத்துடைய மிகப்பெரிய தாற்பயம். சோ உங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, பெறுவதற்கு தான் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து யூனிவர்சிட்டிஸ். இங்கதான் வந்து நம்ம இளையோர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் வரும். ஏன்னா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு, நீங்க வந்து இப்ப நான் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் இளையோர்களுக்கு, குறிப்பா கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு. நீங்க கல்லூரி மாணவ மாணவியர் அந்த பருவத்தை நீங்க எப்படி நீங்க பயன்படுத்திக்கிறீங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணும்.
இது நான் போனேன், 4 கோர்ஸ் படிச்சேன், பாஸ் பண்ணேன், இத்தனை ஜிபிஏ வந்தது, வேலை வர, அது இருக்கக்கூடாது. இந்த 3 வருடமும் உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை தேடி வருமா? வராது, நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். அங்கதான் வந்து நம்ம இளையோர் மன்றம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகும். ஓகே, இந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்க யூனிவர்சிட்டி லைஃப்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து எப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா, எல்லாருக்கும் தேவையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்கிறது நீங்க மட்டும் கிடையாது, உங்க ஃபேமிலி, அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ், உங்க பேரண்ட்ஸ்லாம் உங்க மேல எவ்வளவு ஒரு இது வச்சிருக்காங்க தெரியுமா? அப்கோர்ஸ் அவங்க உங்க மேல கனவுகளை திணிக்க கூடாது, அது இருக்கும். ஆனா நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் காமிக்கிறாங்க இல்லையா? சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தான், டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த 3 வருடமோ 4 வருடமோ படித்து வெளியில வரும்போது இந்த உலகத்தை புதிதாக பார்ப்பவர்களாக, இந்த உலகத்தை ஃபியூச்சரை டிசைட் பண்ண போவர்களாக நீங்க வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறது நாங்க சொல்ல போறோம். ஓகே, பிக் கம்பெனிஸ், பெரிய நிறுவனங்கள் ரெடியா இருக்கு. இப்ப நீங்க ஒரு நல்ல ஐடியா பண்ணி ஒரு 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 ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணீங்கன்னா, பெரிய நிறுவனம் என்ன பண்ண அப்படியே வாங்கிக்கிறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், பெரிய பெரிய பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபின்டெக்னு நான் காமிச்சேன் உங்களுக்கு. ஃபின்டெக், ஃபைனான்சியல் டெக்னாலஜி. உதாரணத்துக்கு இந்த பேபால், பேடிஎம் மாதிரியான சின்ன சின்ன கம்பெனிகள். அவங்க என்ன பண்றாங்க, அப்கோர்ஸ் பேடிஎம் பெருசாயிடுச்சு, பட் அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள், ஒரு இன்சூரன்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் அப்படியே வாங்கிக்கிறாங்க, பல கோடி கொடுத்து, பல 100 கோடி கொடுத்து அப்படியே வாங்கிக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், பெரிய நிறுவனங்களோட தொடர்புல இருக்கணும். அதற்கு வந்து நம்ம இளையோர் மன்றம் ஹெல்ப் பண்ண போகுது. அப்ப அதர் சப்போர்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது என்ன பண்றோம்னா, நம்ம சித்திரையில கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்றோம். இதுல நல்லா பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே நமக்கு இருக்கிறோம், இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறோம், அல்லது சித்திரை நம்ம குடும்பத்துல இருக்கிறோம். இப்ப நான் 400 மெம்பர்கள் இருக்கிறோம். இப்போ 400 குடும்பங்கள் இருக்கு. இது 4000ஆகவும் 40,000 மாறப்போகுது. அப்போ அத்தனை பேரும் இந்த ஈகோ சிஸ்டத்துல யாராவது ஒருத்தரா இருப்பீங்க, யாராவது ஒருத்தர் இன்வெஸ்டரா இருப்பீங்க. இப்ப இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய தொழில், அதர் சீனியர் தொழில் முனைவோர்களுக்கு என்ன இதுன்னா, நீங்க வந்து உங்க தொழில மட்டும்தான் பணம் பண்ண முடியும்னு இல்லாம, நீங்க ஸ்டார்ட் அப் நீங்க ஒண்ணு ஆரம்பிக்கலாம், அல்லது யாராவது ஆரம்பிக்கணும் கூட நீங்க சப்போர்ட்டா இருக்கலாம், அல்லது நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது அவங்களுக்கு வந்து அட்வைசரா இருக்கலாம். அட்வைசரா இருக்கும் கூட நீங்க ஸ்டேக் எடுத்துக்கலாம், அல்லது நீங்க மார்க்கெட் கிரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம ரமேஷ் நண்பர் இருக்கிறாரு, பகவதி சார் இருக்கிறாரு, யூஏஇல இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப சென்னையில இப்ப நம்ம சித்திரை குழுல இருந்து, இளையோர் மன்றத்துல இருந்து ஒரு புதிய ஒரு ஸ்டார்ட் அப் வருதுன்னா, அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்ப யூஏஇல மார்க்கெட் இருக்குன்னா, பகவதி சார், ரமேஷ் சார் மாதிரி ஜவா அவங்களாம் நம்ம வந்து அங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்ல ராம் இருக்கிறார், அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. மார்க்கெட் சப்போர்ட் கொடுக்கலாம். நம்ம எல்லாரும் இணைந்து கைகோர்த்து பண்ணோம்னா கண்டிப்பாக நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சித்திரையில இருந்து $1 பில்லியன் கார்பரேஷன் நிறைய கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுல ஓகே, இப்ப இதுக்கு உண்டான இந்தியா எப்படி இருக்குன்னா, இந்தியா ரெடி ஆயிடுச்சு, ஆல்ரெடி ரெடி ஆகி நிறைய சப்போர்ட் சிஸ்டம் வந்துட்டு இருக்கு எவ்ரி டே. இப்போ லாஸ்ட் வீக் கூட இது பாத்தீங்கன்னா, இந்த பியூஷ் கோயல் லான்ச் ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம். இது வந்து போன வாரம் வந்தது, நியூஸ்ல வந்தது. April 20, 2021 டேட் கூட இருக்கு பாருங்க, பிரஸ் ரிலீஸ் April 20, 2021. சோ ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. என்ன பொறுத்தவரை கவர்மெண்ட் கூட டிபெண்ட் பண்ண வேண்டாம், பிரைவேட்லயே நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, கவர்மெண்ட்லயும் இருக்கு. நம்ம வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு நிறைய பாலிசிஸ் எல்லாம் வருது. தட் இஸ் கோயிங் டு சப்போர்ட் அஸ். இது பாத்தீங்கன்னா குளோபல் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம். இதுல இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன தெரியுமா, நான் இங்கதான் பேட்டா ஷூ கம்பெனியோட எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். பேட்டா ஷூ கம்பெனில ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அனுப்பிச்சாங்களாம் ஒரு நாட்டுக்கு. அந்த நாட்டுல போயிட்டு அவர் போன பார்த்தாரா, இங்க வந்து இதுவே இல்ல, வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா யாருமே ஷூ போடல சார், எப்படி சார் விற்கிறது. இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் போயிட்டு பார்த்துட்டு ஃபுல்லா வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா அவரும் அதே தான் சொன்னார், யாருமே ஷூ போடல அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, யாருமே ஷூ போடல, ஷூ போடுறது நல்லதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஷூ வாங்க போறாங்க. அப்போ பெரிய மார்க்கெட் இருக்குல்ல. அப்போ ஷூ போடலங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை வந்து 2 பேர் 2 விதமா பாக்குறாங்க. நான் இப்படிதான் பாக்குறேன். இப்ப இங்க பாருங்க, குளோபல் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்ல இங்க இருந்து மேல இருந்து 30 வரைக்கும் ஒரே ஒரு சிட்டி தான் இருக்கு, இந்தியன் சிட்டி. அது பெங்களூர் 26வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வளர்ந்து வரதுல டெல்லி இருக்கு. அவ்வளவுதான். இந்தியா எவ்வளவு பெரிய நாடு. இதுல முக்கால்வாசி பாத்தீங்கன்னா யூரோப்பு, அமெரிக்கால இருக்கும், அப்புறம் சைனால இருக்கும். ஷாங்ஸாங், பெய்ஜிங், சைனால பாருங்க, ஷாங்காய், எத்தனை இருக்கு பாருங்க. அப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இந்தியால வந்து ஸ்டார்ட் அப் பத்தின புரிதல் இன்னும் கொஞ்சம் வரலன்னு அர்த்தம். வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை போய் நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரேங்கிங்ல இதுல வந்து இப்ப டாப் 30 மேபி அடுத்த வருஷம் பார்க்கும்போது, அல்லது அடுத்த 5 வருடங்கள்ல ஒரு 10 நம்ம இதுல இருக்கும். ஏன் சென்னை இருக்கக்கூடாது? ஏன் வந்து புனே இருக்கக்கூடாது? ஏன் கோயம்புத்தூர் இருக்கக்கூடாது? ஏன் திருநெல்வேலியா இருக்கக்கூடாது? இந்த கேள்விதான் இல்லையா?
ஸோ வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதாவது இங்க இல்லைன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா உலகம் பூராமே இது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அங்கெல்லாம் மார்க்கெட் சாச்சுரேட் ஆயிடுச்சு, எல்லாமே இந்தியா நோக்கி திரும்புறாங்க. அப்ப நம்ம ரெடியா இருந்தோம்னா அங்க உள்ள ஃபண்டிங்ஸ் எல்லாமே இங்க வருது. ஓகே ரைட். இதெல்லாம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஸ்கிப் பண்றேன். ஓகே, இது பாருங்க. இப்ப இந்தியாவில வந்து ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்துக்கு உண்டான ஃபண்டிங் வந்து 2015 இருந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிட்டே போகுது. எத்தனை டீல் பாருங்க, 2015 161 டீல், இப்போ 257 டீல்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஓகே, ஓகே, இன்னொரு இது பாக்குறேன். ஓகே, சாரி, ரைட். நான் இன்னொரு ஸ்லைடு தேடிட்டேன். சரி, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், என்ன ஆக்ஷன் பிளான் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல என்னென்னலாம் ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத குயிக்கா பார்த்துக்கணும். ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், ஒரு சொல்யூஷன் இருக்கணும், ஐடியா, அப்புறம் அந்த ஐடியா வந்து வேலிடேட் பண்ணணும், ஒரு விஷன் இருக்கணும், ஃபவுண்டர்ஸ்க்கு எதை நோக்கி போறோங்கிற விஷன் இருக்கணும், ஒரு டீம் இருக்கணும், ரிசோர்சஸ் இருக்கணும், ஒரு பிசினஸ் மாடல் இருக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை வந்து இப்போ ஸ்டார்ட் அப்ங்கிறது என்னன்னா ஒரு டெம்பரரி ஆர்கனைசேஷன் தான். ஒரு ஐடியா வச்சு ஆரம்பிக்கிறோம், அதே ஐடியாவில் போயிட்டே இருக்கும், உலகம் மாறும்போது டக்குன்னு மாத்திக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஸ்டார்ட் அப்புக்கும் பிசினஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, பிசினஸ் ஒரு ஃபிக்ஸ்ட் ஐடியாவோட, ஒரு ஸ்டாண்டர்ட் ஐடியாவோட, ஏற்கனவே டெஸ்டட் ஐடியாவோட போறோம். ஸ்டார்ட் அப் வந்து புது ஐடியாவோட போறோம், அதை மாத்திக்கிட்டே இருக்கணும். உலகம் மாறும்போது ஒரு இடத்துல லாக் பண்ணி அதை ஸ்கேல் பண்றோம். இதுதான். இப்போ இது எல்லாத்துலயுமே வி நீட். இப்போ அவர் நண்பர் கேட்டல சார், நான் ஒரு லீடர். எஸ், இஃப் யூ ஆர் அ லீடர் யூ ஹேவ் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ், லைக் யூ மே ஹேவ் அ விஷன், யூ கேன் டிரைவ் பீப்புள். அது மட்டுமே போறோம்னா பத்தாது. உங்களுக்கு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், சொல்யூஷன் கொடுக்க தெரியணும், ரிசோர்சஸ் ஜெனரேட் பண்ண தெரியணும், டீம் ஃபார்ம் பண்ண தெரியணும், பிசினஸ் மாடல் எப்படி போடணும்னு தெரியணும். அப்போ இதெல்லாம் ஒண்ணு நீங்க கத்துக்கணும், இல்லைன்னா உங்க கத்துக்கிட்டவங்க கூட வச்சுக்கணும். ஆனால் ஒரு ஃபவுண்டருக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த இளையோர் மன்றம். இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு சொல்லி தரது. ஒரு ஐடியாவை எப்படி, ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஒரு ஐடியா எப்படி ஜெனரேட் பண்றது, எப்படி வேலிடேட் பண்றது, எப்படி விஷுவலைஸ் பண்றது, எப்படி டீம் பில்ட் பண்றது, எப்படி ரிசோர்சஸ் ரைஸ் பண்றது, எப்படி பிசினஸ் மாடல் டெவலப் பண்றது, எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லி தரோம். இதுதான் நம்மளுடைய நோக்கம். இதுல என்னென்ன ஸ்கில்லா இருக்கணும், கிரியேட்டிவா இருக்கணும், ப்ராடக்ட் சொல்யூஷன் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்கில் வேணும், பிசினஸ் ஸ்கில்ஸ் வேணும், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வேணும், பீப்புள் ஸ்கில். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, இது வந்து ஸ்டார்ட் அப் வந்து மேஜிக்கே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் a science and it is not overnight phenomenon. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர்நைட் ஸ்டார்லாம் நீங்க ஆகவே முடியாது. ஓகே, இட்ஸ் a hard way, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ஹார்ட் வே, பட் ஒர்த். என்னன்னா உங்களால பெருசா சாதிக்க முடியும். இந்த உலகத்தை இம்பாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பணத்தெல்லாம் மீறி இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப், அந்த கேள்வியை நமக்கு உள்ள விதைத்து அதை விதைத்தேடும் போது இந்த உலகத்தை ஏதாவது ஒரு வகையில பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய. அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கணும். இளையோர் மன்றத்தில் நாளைக்கே நீங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் சொல்ல மாட்டோம். உங்களை என்ன பண்ணுவோம், கூட டிராவல் பண்ணுவோம். ஜேர்னி. நிறைய பேர் இது போர் அடிக்கலாம், இந்த ஜேர்னி இல்ல சார் இவ்வளவு லாங் ஜேர்னி வரலன்னா அது நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. எங்க கூட நீங்க டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா ஸ்லோவா ஸ்டடியா உங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணணும். முதல்ல வந்து விதையை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த அந்த மண்ணை ப்ரிப்பேர் பண்ணணும், உரம் போடணும், அதுக்கப்புறம் விதை போடணும், அதுக்கப்புறம் தான் வந்து முளைச்சு காயாகி இது பழமாகும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும், உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்கணும். இதுக்கு நாங்க எல்லா முயற்சிகளும் நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சைட்ல இருக்கு. இப்ப இதெல்லாம் எப்படி பண்ண போறோங்கிறது, ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன்னா என்ன, எங்கெங்கெல்லாம் பண்ணணும், நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நீங்க கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்கிறது ரிச் ஒரு என்விரான்மெண்ட். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கல்லூரியில படிக்கிறீங்க, பல்கலைக்கழகத்துல ஒரு 3000 பேர் இருக்கீங்கன்னா 3000 பேர் தான் ஒரு கண்ட்ரியோட ஒரு ஸ்மால் சாம்பிள். இந்த 3000 பேருக்கு 3000 பிரச்சனைகள் இருக்கும், 3000 பேர் 3000 ஐடியா பேசுவோம். இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் அங்கேயே வரும். அங்கேயே டெஸ்ட் பண்ணலாம் உங்க ப்ராடக்ட். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர், நான் கல்லூரி படிக்கும் போது நல்ல ஞாபகம் இருக்கு, இவர் ஸ்ரீபால்னு இருந்தாரு, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், போலீஸ் ஆபீசர். அவரோட பையன், அவன் பேர் எனக்கு மறந்துச்சு, ஐயப்பன் நினைக்கிறேன், ஐயப்பன். அவருடைய பையன் வந்து கேசிடீஸ்னு ஒரு பிராண்ட் வச்சிருந்தான். எத்தனை பேர் சென்னையில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கேசிடீஸ்னு ஒரு பெரிய பாப்புலர் ரீட்டைல் இது. அவர் பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ் மாணவர். என்ன பண்ணுவாருன்னா, அவரு படிக்கும்போது நல்ல ஷர்ட் எல்லாம் போட்டு வருவார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நல்ல ஷர்ட் போடுறியடா, எங்க வாங்குறேன்னா, இல்லைன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க, மும்பைல இருந்து வருது, இங்க இருந்து வருது. இப்ப எல்லாருமே கேட்க ஒரு ஆர்வம் வந்து, ஓகே
நான் மட்டும் போட்டா பார்த்தா நண்பர்களுக்கு வந்து கொடுக்கணும்னு ஒரு 50 ஷர்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, 100 ஷர்ட் வாங்கி விற்கிறது நண்பர்களுக்கு. அப்போ ஸ்லோவா விற்கும் போது ஒரு மார்ஜின் வச்சு விற்கும் போது ஒரு பாக்கெட் மணி கிடையாது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி he launched a brand, rest is history. பெருசா ஆச்சு. அப்கோர்ஸ் சில காரணங்களால அதை மூடிட்டாங்க. பட் கேசரிஸ் ஒரு பெரிய பிராண்ட் கிரியேட். எங்க இருந்து வந்து ஐடியா? கல்லூரியில படிக்கும் போது மாணவர்கள்ட்ட இருந்து எடுத்த ஐடியா. அப்போ அந்த அதுதான் சொல்றோம், எனக்கு மிகப்பெரிய ஒரு இதே என்ன தெரியுமா, உங்க யூனிவர்சிட்டி லைஃபை நீங்க அழகா டிசைன் பண்ணீங்கன்னா வண்டர்ஃபுல். அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நாங்க எப்படி டிசைன் பண்ணணுங்கிறது நாங்க உங்களுக்கு கத்து தரோம். அதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா யூ கேன் கம் அவுட் வித் ரவுண்டட் பர்சனாலிட்டி. நாங்க வந்து உங்களை இன்டெலெக்ட மட்டும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணல. we are going to focus on your physical, intellectual, emotional and spiritual. spiritual சொல்றது ரிலிஜன் கிடையாது, பர்பஸ் ஆஃப் லைஃப். இந்த கேள்விகளை உங்களை கேட்க போறோம். எங்க கூட டிராவல் பண்ணீங்கன்னா உங்களையே நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அவ்வளவுதான். நாங்க வந்து உங்களுக்காக செய்ய முடியாது, ஆனா அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுப்போம். அந்த சூழலை நீங்க வளர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க மிக முக்கியமான ஒரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த உலகத்துக்கு நீங்க மிக முக்கியமான பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு இப்ப நீங்க அவர் கேட்டார் இல்லையா, நண்பர் அழகா சொன்னார். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் லீடரா இருந்த ஸ்கூல் பீப்புள் லீடரா இருந்தேன் சார், எனக்கு லீடர்ஷிப் அதுதான் முக்கியம். நீங்க கல்லூரி நாட்கள்ல நான் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது, அந்த கல்லூரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுல வந்து உங்க லீடர்ஷிப் குவாலிட்டி வரும், டீம் பில்டிங் ஸ்கில்ஸ் வரும், பீப்புள் ஸ்கில்ஸ் வரும். ரைட்? ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. கல்லூரியில் அவ்வளவு ஒரு வைப்ரண்ட் இது. ஆனா எத்தனை பேர் நம்ம அதை யூஸ் பண்றோம்? காலைல போறோம், 4 கிளாஸ் அட்டன் பண்றோம், வீட்டுக்கு வந்துடும். அது கிடையாது கல்லூரி வாழ்க்கை. 24 மணி நேரமும், அதாவது ஒரு 18 மணி நேரம் இல்ல 16 மணி நேரம் உங்களை எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்க இருக்கு கல்லூரியில. அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு, நம்ம அதை பயன்படுத்திக்கிறது. இப்ப அவர் கேட்டாரு, சார் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார், நான் பிசினஸ் படிக்கிறேன், ரைட்? நான் வந்து படிக்கிறேன். இப்ப நான் வந்து நாளைக்கு நீங்க ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் பண்ணணும்னா நீங்க போய் இன்ஜினியரிங் கத்துக்கணும்னு அவசியமே கிடையாது நண்பரு. உங்க கல்லூரி வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க, நீங்க வந்து SRMல படிக்கிறீங்க இல்லையா? SRMல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இன்ஜினியரிங் மாணவர்கள்ட்ட போய் பேசுங்க. நீங்க மெடிக்கல் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெடிக்கல் கல்லூரி மாணவர்கள்ட்ட போய் பேசுங்க. அவங்க கூட டீம் ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க பிசினஸ் ஸ்கில்ஸ் கொண்டு வரீங்க, அவங்க டெக்னாலஜி ஸ்கில்ஸ் கொண்டு வராங்க, அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் கொண்டு வராங்க. கம்பைன் பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க. அப்போ நம்ம அந்த கல்லூரி லைஃப், யூனிவர்சிட்டி லைஃப் நம்ம எப்படி நம்ம டிசைன் பண்ணிக்கிறோங்கிறது தான் உங்களுடைய ஃபியூச்சரை தீர்மானிக்க போகுது. அதுக்கு நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பண்ணி பார்க்க சொல்ல போறோம் உங்களை. இதெல்லாமே நாங்க பண்ண போறது கிடையாது, உங்களுக்கு வழி நடத்துவோம். அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வெளியில வரும்போது ஒரு ரவுண்டட் ஒரு ரவுண்டட் பர்சனாலிட்டியா வருவீங்க. ஒரு பிசிக்கலா ஃபிட்டா, இன்டெலெக்சுவலி சவுண்டா, இமோஷனலி பேலன்ஸ்டா, ஸ்பிரிச்சுவலி பவர்டா வருவீங்க. அப்போ இந்த உலகம் வந்து உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். இந்த உலகத்தை நீங்க வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவீங்க. ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுப்பீங்க. ஓகே, இதெல்லாம் நாங்க கத்துக் கொடுக்க போறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி நெட்வொர்க் பண்றது, உங்க டீச்சர்ஸ் கூட எப்படி நெட்வொர்க் பண்றது. உங்க டீச்சர் ஏன் கோஃபவுண்டரா நீங்க போட முடியாது? ஒரு நீங்க பாக்குறீங்க, ஒரு நல்ல டீச்சர் பாக்குறீங்க. இப்போ உதாரணம் பைஜு பாருங்களேன். பைஜு என்ன, அவருடைய கோர்ஸ் ஸ்ட்ரென்த் என்ன? இஸ் a குட் டீச்சர் பேசிக்கலி. அதுக்கப்புறம் டீச் பண்றாரு, மொத்தம் 50 பேருக்கு பண்றாரு, 100 பேருக்கு பண்றாரு, 200 பேருக்கு பண்றாரு, 1000 பேருக்கு பண்றாரு, 10,000 பேருக்கு பண்றாரு, அப்படி வந்தது. இப்ப நீங்க நாளைக்கு ஒரு நல்ல டீச்சர் பாக்குறீங்க உங்க கல்லூரியில, அவரை சென்டரா வச்சுக்கிட்டு ஏதாவது நீங்க ப்ராப்ளம், நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு யோசிக்கலாம். ஒரு கோஃபவுண்டர் ஆகுங்க. சார் உங்களுடைய ஸ்கில் நான் பாக்குறேன், இந்த ஸ்கில்லை நான் வந்து குளோபல் லெவலில் கொண்டு போக முடியும் சார், கம் வித் மீ, ஐ வில் கிரியேட் அ பிளாட்ஃபார்ம், வி வில் கோ டுகெதர். ஏன் பேசக்கூடாது? உங்க நண்பரை பாக்குறீங்க, அவர்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, அதை வச்சுட்டு நீங்க சென்டரா வச்சுட்டு நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. இப்போ அதர் சப்போர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. இப்ப நான் தான் சொன்னேன், டைன்னு ஒரு நிறுவனம் இருக்கு, நேட்டிவ் லீடு நான் அதுல பார்ட்டா இருக்கேன், டைல நான் பார்ட்டா இருக்கேன். அப்ப இந்த நிறுவனங்கள்லாம் எவ்ரிடே ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அப்ப நான் என்னன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஆகணும்னா நீங்க அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ள வந்து உட்காரணும். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயர் என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது கூடவே இருந்தீங்கன்னா 2 to 3 yearsல யூ கெட் groomed and you start like a think like a startup founder. இந்த இடத்துல ஐ வாண்ட் டு சஜஸ்ட், குறிப்பாக இளையோருக்கு இந்த இதை நான் வந்து ஒரு சஜஸ்ட் பண்றேன். என்னன்னா, நீங்க ஓகே இது காசுக்காக பண்றோமா, தயவு செய்து பண்ணவே பண்ணாது. ஓகே, 4 விஷயத்த நீங்க செக் பண்ணிக்கோங்க. 1, நீங்க பண்ற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வெதர் யூ லவ் தட். செகண்ட், நீங்க பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எனக்கு போட்டோகிராஃபி பிடிக்கும், ஆனா நான் நல்ல போட்டோகிராஃபராங்கிற அடுத்த கேள்வி. இல்ல, எனக்கு போட்டோகிராஃபிலயும் எனக்கு நல்ல திறமை இருக்கு, எனக்கு போட்டோகிராஃபி பிடிச்சிருக்கு, போட்டோகிராஃபில நல்ல திறமை இருக்கு. 3வது, இது வந்து உலகத்துக்கு தேவையான விஷயமா? எஸ், போட்டோகிராஃபிங்கிறது உலகத்துக்கு தேவையான விஷயம் தான், ஒரு கெட்ட விஷயம் கிடையாது, நல்ல விஷயம் தான். 3rd, 4th,
அதற்கு மக்கள் காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களா, பே பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க? நான் போட்டோகிராஃபி எடுத்து கொடுத்தா பே பண்ணுவேன். ஏன்னா நான் சாப்பிடணும்ல. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் மிக முக்கியமாக கவலைப்படுறதே அதான். பிள்ளைங்க வந்து பேஷனை ஃபாலோ பண்றேன்ட்டு நாளைக்கு வந்து வருமானத்துக்கு வெளியிலாம போயிடக்கூடாதுன்னு. அதனால அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. 4 விஷயத்த நீங்க கேட்டுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. அந்த பிடிச்ச விஷயத்துல உங்களுக்கு திறமையை வளர்த்துக்கோங்க. இல்லைன்னா இருந்ததுன்னா சந்தோஷம். 3வது அது வந்து இந்த உலகத்துக்கு தேவையான, ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னா பல வழிகள் இருக்கு. ஆனா சில விஷயங்கள் வந்து இந்த உலகத்துக்கு எதிரான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு லிஸ்ட். அதை செஞ்சு நம்ம பணம் சம்பாதிக்கணுமா? முடிவு வேண்டவே வேண்டாம். அப்போ அது உலகத்துக்கு தேவையான விஷயங்களா செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியான கேள்வி, இதை நான் செய்யற வேலைக்கு இந்த உலகம் எனக்கு பே பண்ணுமா? எஸ் அப்படின்னா ரைட். இது வந்து ஸ்டார்ட் அப்ல இது எல்லாமே 4மே சாட்டிஸ்ஃபை ஆகும். இது நீங்க வேலைக்கு போனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும், சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 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 எனக்கு மெடிசனை பத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ பேஷனேட் அபவுட் மெடிக்கல் ஃபீல்டு. நான் மெடிசன் படிச்சிருக்கேன், என்னால பிராக்டிஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து எனக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இது உலகத்துக்கு தேவையான வேலை செய்யறேன்னா கண்டிப்பாக உலகத்துக்கு தேவையான இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. ஆனால் இதை தாண்டி ஒரு ஸ்டார்ட் அப்பா நீங்க வந்தீங்கன்னா நீங்க மட்டும் கிடையாது, பலரை வந்து நீங்க இம்பாக்ட். அப்போ அங்கதான் வந்து ஸ்டார்ட் அப் அல்லது ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற அந்த உலகம் வந்து உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா we are going to focus on your intellect, your physical, your emotional, your spiritual. 4 ரவுண்டட் பர்சனாலிட்டியை கொண்டு வரோம். இதுக்கு வந்து we are going to use world class trainers. நம்ம சித்திரை ஃபேமிலியில நிறைய வேர்ல்ட் கிளாஸ் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. அவங்களை எல்லாம் இதுல பயன்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு எமோஷனல் அப்படின்னா அதுல யாரு சிறந்தவங்களை கூட்டு இருப்போம், பிசிக்கல் யாரு சிறந்தவர்களை கூட்டு இருப்போம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நிறைய சொல்ல முடியும். ஸோ அவங்களெல்லாம் கூட்டு வந்து அவங்க மூலமாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம். அப்புறம் மிக முக்கியமானது, இன்னைக்கு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஸ்டார்ட் அப்லாம் எங்க திணறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட் கனெக்ட் இல்லை. இப்ப நானே இங்க இதுல கல்ஃப்ல இருந்துட்டு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் கல்ஃப் வரதுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, சார் கல்ஃப்ல மார்க்கெட் இருக்கு, எங்களுக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல, வாங்க நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு நம்ம சித்திரை ஃபேமிலி மெம்பர்ஸ் உலகளாவிய அளவுல இருக்கும். இந்த நம்ம ஈகோசிஸ்டம் நீங்க இருந்தீங்கன்னா டக்குன்னு கனெக்ட் பண்ணலாம். சிங்கப்பூர்லயா ராம் இருக்கிறாரு, அமெரிக்கால நண்பர் இருக்கிறாங்க, யுஏஇல ரமேஷ் இருக்கிறாரு, பகவதி ரவி இருக்கிறாரு, சவுதியில இருக்கிறாங்க, சிவா இருக்கிறாரு. அப்போ உலகம் முழுவதும் இருக்கிறோம். அப்ப நல்ல ஒரு ஐடியாவோட நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்ததுன்னா உலகம் முழுவதும் உங்களுக்கு நம்ம சித்திரை குடும்பம் தாங்கி பிடிப்பதற்கு ரெடியா இருக்குது. ஸோ உங்களுக்கு பெரிய அது ஒரு ஒரு ஈகோ சிஸ்டம். இது கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் இருக்கு. இப்போ நிறைய விஷயம் நான் சொன்னாலே ஆரம்பத்துல நம்மளே யோசிச்சு புதுசா கண்டுபிடிக்கணும் அவசியம். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதை போய் நம்ம பார்த்து அவங்க கூட கொலாபரேட் பண்ணி அதை வாங்கலாம். எக்ஸ்பயர்டு பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதை எடுத்து நம்ம எப்படி ரெனியூ பண்ணலாம், இதெல்லாம் சொல்லி தர போறோம். ஓகே, நான் இதை இது பண்ணிக்கிறேன். ரைட். அதே மாதிரி இப்போ ஃபைனலா ஒரே ஒரு இது மட்டும். ஓகே, ரிஸ்க் இதுல ரிஸ்க் இருக்கா? 100% ரிஸ்க் இருக்கு. என்னன்னா 10 ஸ்டார்ட் அப்ல 8 ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகுது. ஓகே, இப்ப சப்போஸ் நான் வந்து ஃபெயில் ஆயிடுறேன் சார், இது ரிஸ்கா அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு இளையவரா நீங்க ஆரம்பிச்சு நீங்க ஃபெயில் ஆகுறீங்க, ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் க்ளோஸ் பண்றீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். பிகாஸ் நீங்க என்ன எங்க பயப்படுவீங்க? மணி தானே, மணி உங்க மணி கிடையாது. நீங்க பூட் ஸ்டாப் பண்ண போறீங்க கொஞ்சமா, உங்க ஃபேமிலில இருந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட், பட் வெளியில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ண போறோம். உங்களால வெளியில ரைஸ் பண்ண முடியலன்னா அந்த ஐடியா நல்ல ஐடியால விட்டுருவோம். ஓகே, வெளியில ரைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க, ஏன்னா உங்க ஐடியா மேல நம்பிக்கை வச்சு அவங்க பணம் போட போறாங்க. ஆனால் நீங்க வந்து என்னது, இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் அதுதான் ஒரி பண்ணுவாங்க. என்னன்னா என் குழந்தை வந்து ஒரு ஸ்டார்ட் அப்னு போகுது, அப்போ நான் வந்து பணம் நிறைய, நீங்க இன்வெஸ்டே பண்ணாதீங்க. ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாக்கு மட்டும் ஏதாவது சின்னதா உங்களால சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்க. மற்றதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் வெளியில போறோம். சோ அவங்க இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இல்லைன்னா அப்ப என்ன, உங்க ஐடியா நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா? அவ்வளவுதான், சிம்பிள். அதுதான் இந்த ஸ்டார்ட் அப் உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாற்பயம். அப்புறம் ஆர் யூ வேஸ்டிங் யுவர் டைம், எஃபர்ட், மணி? ஒரு 3 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன் சார் ஒரு ஸ்டார்ட் அப்ல, நான் தோத்துட்டேன். இதுனா அவ்வளவுமே ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க நாளைக்கு வேலைக்கே போனா கூட, எனக்கு தெரியும் என்னுடைய இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேலைக்கே போனா கூட நீங்க ஸ்டார்ட் அப் பண்ண சார், 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன், என்னால சரியா கொண்டு வர முடியல, நான் வந்துட்டேன்னு சொன்னா அப்ரிஷியேட். ஏன் தெரியுமா? ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வழி தெரியும் அப்படின்னு உங்களுக்கு வேலை வாய்ப்பும் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. நாளைக்கு சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதனால நீங்க வந்து இந்த ஸ்டார்ட் அப்ல போடுற எஃபர்ட் வந்து வேஸ்டே ஆகாது. அது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வரும். நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய தொழில் முனைவர் எல்லாமே முதல் ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆயிருப்பாங்க, 2வது ஃபெயில் ஆயிருப்பாங்க, 3வது தான் பெருசா. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லேர்னிங், அந்த ஃபெயிலியர்ல இருந்து லேர்னிங். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய இதுல வந்து என்ன சொல்ல போனா, லேர்னிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி தர போறோம் உங்களுக்கு. லேர்னிங் வந்து தானா நடக்காது, அந்த லேர்னிங் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு சொல்லி தரப்போம். அப்ப இது எல்லாமே வரும்போது நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது அந்த லேர்னிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்களுடைய டிகிரிக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹவு டு லேர்ன்.
ஒய் டு லேர்ன், வாட் டு லேர்ன் எல்லாமே. அப்போ எதுவுமே வந்து உங்களுக்கு வேஸ்ட் கிடையாது, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ பிரைட் பெட்டர் ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப். திருப்பி அந்த சொல்ல 4 டைமென்ஷன், பிசிக்கலா, இன்டெலெக்சுவலா, ஸ்பிரிச்சுவலா, இமோஷனலா உங்களை வந்து ஒரு முழுமையான ஒரு 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 மனிதராக உங்களை உருவாக்கி கொள்வதற்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பப்ளிக் சப்போர்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஏஞ்சல், விசி செட் எல்லா லெவல்லையும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நானே நிறைய ஈகோ சிஸ்டம் கூட கனெக்ட் ஆயிருக்கேன். உதாரணத்துக்கு ஐ எம் கனெக்டட் வித் நேட்டிவ் லீடு, கனெக்டட் வித் கிரஸ்டன்ட் இன்னோவேஷன் இன்குபேட்டர்ஸ். இப்போ உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கு, அதை இன்குபேட் பண்றதுக்கு நான் அதை சொல்லல நேரம் கருதி. இன்குபேட்டர்ஸ் இருக்காங்க, ஆக்சலரேட்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நான் கனெக்டடா இருக்கேன். ஓகே, இப்போ ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியா வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பயோல வந்து ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நான் கிரசன்ட் வந்து பயோ டெக்னாலஜில ஃபேமஸ் இன்குபேஷன். அவங்க பயோ ஆக்ட்னு கவர்மெண்ட் ஃபண்டிங்லாம் 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுக்குது. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்து தொழில் முனைவோருக்கு சொல்லிக்கிற விரும்புறது அதான். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒரு இளையவர்களை நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, அவங்க கூட நீங்களும் டிராவல் பண்ணலாம். நீங்க கோ ஃபவுண்டரா இருக்கலாம். நீங்க அதுல சின்ன இன்வெஸ்டர் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 50,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, 25,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு சின்ன ஸ்டேக் எடுத்துக்கோங்க, அவங்க கூட டிராவல் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கும். ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஸ்டார்ட் அப்ல நீங்க எல்லாமே என்ன நினைக்கக்கூடாது, ஃபவுண்டருக்கு மட்டும் தான் வேலை கிடையாது. இப்போ நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இதுல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா இருக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க ஒரு ஃபவுண்டரா இருக்கலாம், அல்லது இன்வெஸ்டரா இருக்கலாம், அல்லது பில்டரா இருக்கலாம். பில்டர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டெக்னாலஜில நீங்க பெரிய ஆளுங்க, பிளாக் செயின் டெக்னாலஜில பெரிய ஆளு. நீங்க ஒரு கம்பெனில பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. யூ டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் அண்ட் ஸ்டார்ட் சம்திங், பட் உங்களுக்கு டெக்னாலஜி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து யாரோ ஒரு இளையவர் கூட சேர்ந்துக்கோங்க, சேர்ந்துக்கிட்டு டெக்னாலஜி சைடு அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. யூ பிகம் அ பில்டர். நாளைக்கு அந்த நிறுவனம் வந்து ஒரு 100 கோடி போச்சுன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஸ்டேக் இருக்கும்ல. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்வெஸ்டரா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பில்டரா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நீங்களே ஃபவுண்டரா இருக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம், மென்டரா இருக்கலாம், கோச்சா இருக்கலாம், அல்லது மார்க்கெட் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நோ ஃப்ரீ லஞ்ச். we are all going to put our efforts together, create something, share the value. அவ்வளவுதான். ஓகே, அந்த மாடல் தான். நத்திங் ஃப்ரீ, நோ சேரிட்டி. we are going to create value and share value. அதுக்கு உண்டான அந்த ஈகோசிஸ்டம் பில்ட் பண்றோம். ஓகே, ஒரே ஒரு நீங்க இது எப்படி நான் பாக்குறேன்னா, ஒரு டென்னிஸ் லேர்னிங் சிம்பிளா சொல்லணும்னா, டென்னிஸ் எப்படி லேர்ன் பண்ணுவீங்க? டென்னிஸ்ல மொத்தமே 3 விஷயம் தான். ஒண்ணு, நீங்க என்ன பண்ணணும், சர்வ் பண்ணணும், அப்புறம் பால் எடுக்கணும். பால் எடுக்கிறது 2 தான், ஃபோர் ஹேண்ட், பேக் ஹேண்ட். ஃபோர் ஹேண்ட், பேக் ஹேண்ட், அவ்வளவுதானே. நீங்க டென்னிஸ் பாருங்க, எத்தனை விஷயம், 3 விஷயம் தான் நடக்கும். ஒண்ணு சர்வீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பால் எடுத்து போடணும். பால் எடுத்து போடுறது ஃபோர் ஹேண்ட்ல எடுப்பாங்க, பேக் ஹேண்ட்ல எடுப்பாங்க. ஆனால் ஒரு சாம்பியன் ஆகணும்னா இந்த 3 விஷயத்தை அவங்க எவ்வளவு தரவா பண்ணணும். தனித்தனியா கோச் வச்சு பண்ணுவாங்க. சர்வீஸ் கோச் இருப்பாரு, கிரிக்கெட்ல எடுத்தீங்கன்னா போலிங் கோச் இருப்பாரு, பேட்டிங் கோச் இருப்பாரு, ஃபீல்டிங் கோச் இருப்பாரு, உங்க மென்டல் மைண்டுக்கு கோச் இருப்பாரு. அப்ப அதே மாதிரி தான் நம்ம இது பண்ண போறோம். இப்ப நம்ம ஸ்டார்ட் அப்ங்கிறது நிறைய நீங்க பாத்தீங்க இல்லையா, ஐடியா எடுக்கணும், அதை பிசினஸ் மாடலா கன்வெர்ட் பண்ணணும், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும், ரிசோர்ஸ், இது எல்லாமே ஒன்னொன்னுக்கும் நாங்க கோச்சிங் கொடுப்போம். இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து நீங்க பண்ணும்போது யூ பிகம் a great startup founder and a great startup which leads to $1 billion. நம்ம அதுதான், நம்ம யூனிகார்ன் தான் நம்மளுடைய கோலா இருக்கு. $1 billion கார்பரேஷன் உருவாக்கும். ஓகே, இதுல இன்னொரு ஒரு அடிஷனல் பெனிஃபிட் என்ன தெரியுமா? நான் கேட்டேன், சொன்னேன் இல்லையா, குளோபல் ஈகோசிஸ்டம்ல சென்னை இல்லைன்ட்டு. சென்னை வரப்போகுது கூடிய சீக்கிரம். என்னன்னா, சென்னை தான் உலகத்திலேயே சாஸ் கேபிட்டல்ங்கிறாங்க. சாஸ்ங்கிறது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஜோஹோ வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இவரு நம்ம இன்னொரு பெரிய நிறுவனம், இதுல வந்து இப்ப அமெரிக்கால அவர் போயிட்டாரு. அவரும் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். அது மாதிரி கிஸ்ஃப்ளோ டெக்னாலஜிஸ், சுரேஷ் சம்பந்தம், அவரும் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஸோ சென்னை வந்து நிறைய சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸுக்கு உலகளாவிய நிறுவனங்களை கொடுத்துட்டு இருக்கிறதுனால, எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்ப அந்த ஈகோ சிஸ்டம் அங்க இருக்கு சென்னையில. அப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் பண்ணோம்னா நம்ம சென்னைக்கு போனாலும் போறோம். நீங்க நியூயார்க் போகணும்னு அவசியம் கிடையாது, சிலிகான் வேலிக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, பே ஏரியாவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்க்கு உண்டான அத்தனை இதுவும் இருக்கு. டெக்னாலஜிஸ்ட் எல்லாமே இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, வேற என்ன வேணும்? ஓகே, நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்கன்னா சென்னைக்கு போனீங்கன்னா போதும். சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் பிசினஸ்ல நீங்க இருக்கணும்னா சென்னைக்கு போனீங்கன்னா எல்லா ஈகோ சிஸ்டம் அங்க அவைலபிள். சிலிகான் வேலி மாதிரி இருக்கு சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி ஈகோ சிஸ்டம் கொண்டு வரப்போம். சித்திரை அதுக்கு பாடுபடுது. உதாரணத்துக்கு இப்ப நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம், இப்ப சித்திரை வேளாண் மன்றம் அதை நோக்கின ஒரு பயணம் தான். ஒரு அக்ரி ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியுமா தமிழ்நாட்டுல? அதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
அதுதான் ரிஸ்க் சொல்லிட்டேன். சரி, நம்ம ப்ரொபோஸ் மாடல் என்னன்னா, ஸ்டூடெண்ட் இருப்பாரு, ஓகே, ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, சித்திரை மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், இதுல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாருக்கும் ரோல் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபவுண்டரா இருக்கலாம், மென்டரா இருக்கலாம், பில்டரா இருக்கலாம், கோ ஃபவுண்டரா இருக்கலாம், மெம்பரா இருக்கலாம், இன்வெஸ்டரா இருக்கலாம், கோச்சா இருக்கலாம், ட்ரெயினரா இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஓகே, இட்ஸ் a journey. இது வந்து மேஜிக் கிடையாது, திருப்பி சொல்றேன். இட்ஸ் a science. இட்ஸ் a very structured approach. இந்த ஜேர்னில எங்க கூட கைகோர்த்து வர்றவங்க கண்டிப்பாக ஒரு 5 வருடங்கள்ல கண்டிப்பா ஒரு ரிசல்ட் இருக்கும். அந்த நம்பிக்கையோடு வாங்க. We will travel together. Thank you very much for this wonderful opportunity.